ஆமே. அல்லேலூயா. ஆமா. ஜீவனும் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையும். அதத்தான் அந்த நாள்ல தியானிக்க போறோம். ஏன்னா ஆவியானவர் பலமாக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆமா. தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு இந்த ஜெபத்தை ஆவியானவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த நாள்ல அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும். ஹல்லேலூயா. இன்னும் அந்நிய பாஷையில பேசாதவங்க இந்த நாள்ல பாஷையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதே போல பேசுகிறவங்க என்ன ஃப்ளூயண்டா பேசணும். இந்த நாள்ல எல்லாரும் ஆமென். அந்த ஆமென். அல்லேலூயா. அந்த மூழ்கிற அல்லேலூயா அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளாக ஆமா எல்லாரும் அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளாக பிரவேசிக்கணும். அல்லேலூயா. ஆமா அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளாக எல்லாரும் இந்த நாள்ல மூழ்கி எழும்பணும். ஆமா அந்த நீச்சல் ஆழத்துலதான் முத்துக்களை எடுக்க முடியும். அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள ஆவியானவர் இந்த நாள்ல நம்மளை வழி நடத்தி செல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவும் போதா, நீச்சல் ஆழத்துக்குள்ளாக ஆமா நம்ம நிறைவேற்க முடியாத அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளாக அத தரி சரி கமா தகா லதி ஜஹா லதி ஜோகி ஹபா ஹரா தோரி ஹபா ஹரா தீரா ரிகா லதி சோரி இந்த ஜபத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன் ஐயா. எல்லா கிரியைகளும் சத்துருவின் கிரியைகள் செயலற்று போகட்டும். எல்லாம் எங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கேன்னு சொன்னீங்க. அந்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவையும் எங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு வாசிக்கலாம். ஜெனிசிஸ் அல்லேலூயா. ஆதியாகமம் 2:7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமென். ஜீவாத்மா ஜீவன் பிளஸ் ஆத்மா சரியா, ரெண்டு சேர்த்துதான் ஜீவாத்மா. அவனை ஒரு பொம்மையை போல செய்து கீழே கடத்தி இருக்கிறாரு. அது பொம்மை தூக்கி வைக்க முடியாது. எப்படி அவர் பொம்மை போலதான் நினைச்சிடாரு. அவனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படிதான் முதல் மனிதனாகிய அல்லேலூயா ஆதாமை உருவாக்கினார். இப்போ அவன் நாசியில சுவாசத்தை என்ன செய்யணும்? ஊதணும். அப்படி அவர் நின்று கொண்டு அவர் சும்மா நின்று ஊதுனாருன்னா பறந்துகிட்டு போயிடும். தலை வேற கை வேற கால் வேற பாட்பாட்டா என்ன செய்யறோம் போயிடும். அதனால தேவனாகிய கர்த்தர் குனிந்து ஆமா அவன் நாசியில ஊதுனா அவர் குனிஞ்சு நாசி பக்கத்துல போய் தான் அவர் என்ன செய்யறாரு? அல்லேலூயா. நாசி பக்கத்துல போய் தான் என்ன செய்யறாரு? ஊதுறாரு. அவன் இப்ப என்ன ஆகுறான்? ஜீவாத்மாவாகிறான். அவன் ஜீவன் உள்ள ஒரு ஆத்மாவாக அந்த ஆத்மாவுக்குள்ள தேவனுடைய ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு இதே பழைய ஏற்பாட்டுல செய்யப்பட்ட அதே காரியத்தை தான் அவர் புதிய ஏற்பாட்டுல செய்கிறார். ஏன்னா இப்படி ஜீவ ஆத்மாவாகவே இருந்தவன் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சொல்லை மறந்து அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாம போகும்போது அந்த ஜீவன் அவனை விட்டு போயிற்று. அவன் வெறுமனே ஒரு ஆத்துமா, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா. அது என்ன ஆத்துமா? அது ஜீவன் இல்லாத ஆத்துமா. ஹல்லேலூயா. ஆமா இந்த பூமியில எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. எல்லாரும் என்னது வாழ்றாங்க உலகத்துல. ஆனா ஹல்லேலூயா கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ மக்களே நம்ம தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் எப்படிப்பட்டவங்க? ஆமா ஜீவனை உடையவங்க. அவங்க நித்திய ஜீவனை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமா அவர்கள் நித்திய ஜீவனை ஆண்டவரோடு யுக யுகமாக வாழும்படியாக அந்த ஜீவனை மறுபடியும் அவன் மனிதனுக்குள்ள வைக்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அபால் நதி சோரி கமார் ரகால் நதி ஜோரி. எந்த மனிதன் கீழ்ப்படியாமையினால் ஆண்டவர் தனக்குள் வைத்த அந்த ஜீவனை இழந்து போனானோ அல்லேலூயா அவன் நீ சாகவே சாவா என்று சொன்னார். அவன் சரீர பிரகாரமாக சாகல. ஆனா அவன் ஆத்துமாவிலே ஒரு மரணம் வந்து விட்டது. அவன் ஜீவன் இல்லாத ஒரு மனிதனாக இந்த பூமியில அலைந்தா கூட அல்லேலூயா அவன் யாரு? ஒரு மரித்த நிலைமை. ஆண்டவருக்கு முன்பாக அவனுடைய ஆத்துமாவிலே ஒரு மரித்த நிலைமையில் தான் இருந்தான்.
அப்படிப்பட்ட மனிதனை மீண்டும் மீட்டு அவனுக்குள் தன்னுடைய பிதாவின் ஜீவனை அவனுக்குள் மீண்டும் வைக்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் சிலுவையிலே ஆமென் தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஜீவன் இப்ப என்ன ஆயிட்டு நமக்குள்ள வந்துட்டு அவர் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் அல்லேலூயா ஆமென் யோவான் 10:10 வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்யறானோ ஜீவனை கொடுக்கிறானா. அந்த ஜீவன் அவனுக்குள்ள என்ன செய்யணும், பரிபூரணமாக வர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அந்த ஆதாம் இழந்த அந்த ஜீவனை நமக்குள் வைக்கும்படியாக அல்லேலூயா முதல் மனிதன் செய்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில அவர் நம்முடைய பாவங்களை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதனாலதான் பிதா என்ன செய்தார், தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தன்னுடைய குமாரனை பார்க்க அந்த அழகோணமை யாரு விரும்பப்படாத ரூபம், யாரு விரும்பப்படாத அந்த ரூபம், அந்த மகிமையின் தேவன் அல்லேலூயா தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆமா உலகத்தின் மொத்த பாவமும் அல்லேலூயா அவர் சுமந்த பொழுது அதை பார்க்க மனதில்லாமல் தம்மை மறைத்த பொழுதுதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். இந்த பூமியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா அத்தனை பேரும் என்னது அல்லேலூயா ஆமா கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டாதான் அவங்க ஜீவனை உடைய மக்கள், உயிருள்ள மக்கள், அவங்க ஜீவன் உடைய மக்கள். அதனால இந்த இணைப்பிலே வந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே நாம் கிறிஸ்துவை உடைய மக்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை உடைய மக்கள். என்ன ஒரு வார்த்தை நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்குது, அல்லேலூயா நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நம்முடைய வாய் எதுவா, ஜீவ ஊற்று. அப்ப எல்லாருக்குள்ளயும் அந்த ஜீவ ஊற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளயும் அந்த ஜீவ ஊற்று என்ன செய்து இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் மகிமை அடைவதற்கு முன்பாக அல்லேலூயா தம்முடைய சீடர்களுக்கு அவர் அநேக முறை தம்முடையவர்களுக்கு அவர் என்ன செய்தார், காட்சி கொடுத்தார். அவர் மகிமை அடைவதற்கு முன்பாக இதே காரியத்தை தான் செய்யறாரு. தம்முடைய அப்போஸ்தலர்களை தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மீது என்ன செய்தாராம், ஊதினாராம். அவர்கள் மீது என்ன செய்தார், ஊதுறார். அல்லேலூயா பழைய ஏற்பாட்டுல ஒரு ஊதல் நடக்குது, இங்கேயும் ஊதுறாரு. அல்லேலூயா ஆமா இங்கேயும் ஊதுறாரு. இங்க ஊதுன உடனே அவங்க என்ன செய்யல, அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. ஏன்னா நம்ம யோவான்ல எல்லாம் படிக்கிறோம், 7 அதிகாரங்கள் நம்ம சுவிசேஷத்துல படிக்கும்போது ஏசு என்ன செய்யல, மகிமை அடையல. அவர் மகிமை அடைந்து அவர் பரலோகத்துக்கு சென்ற பிறகுதான் ஆவியானவர் என்ன செய்தார், பழைய ஏற்பாட்டு உலக தோற்றம் முதலே இருக்கிறாரு. ஆனா யோவேல் தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும்னா ஆண்டவர் என்ன செய்யறார், தம்முடைய ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறது ஆவியானவர் சொல்றோம். அது கிறிஸ்துவின் ஆவியானவரே நமக்குள்ள என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அப்போ அந்த பெந்தைகோஸ்தே நாள்லதான் என்ன செய்யுது, அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஊதுறாரு, ஊதுற உடனே பெற்றுக்கொள்ளல. அவங்க 10 நாள் காத்திருக்கின்ற பொழுதுதான் கர்த்தருடைய அபிஷேகம் அவங்க மீது என்ன செய்யுது, ஊற்றப்படுது. பெருங்காற்றாய் ஆவியானவர் என்ன செய்யறார், அல்லேலூயா அவங்க ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகளாக என்ன செய்யறார், வந்து அமருகிறார். அல்லேலூயா இப்போ ஆவியானவர் அவங்களுக்குள் என்ன செய்யறாரு, அல்லேலூயா வாசம் பண்ணுகிறார். இந்த நாளிலும் இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் ஜீவன் உடைய மக்களாக இருக்கிறோம். அப்போ என்னை விசுவசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா, புறப்பட்டு போகுமா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் என்ன வைக்கப்பட்டிருக்குது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே போல நீதிமான் நாவு ஜீவ ஊற்று. அப்ப இந்த ஊற்று என்ன செய்யல, திறந்தாதான். இந்த ஊற்று என்ன செய்யணும், திறக்கணும். இந்த ஊற்று என்ன செய்யுது,
வச்சிருக்குது. இப்போ ஒரு இடத்துல பாருங்க, போர் போடுறாங்கன்னா அங்க ஊற்ற பார்த்துதான் என்ன செய்வாங்க, போர் போடுவாங்க. ஆனா அந்த போர் போடும்போது அந்த ஊற்று திறந்தாதான் தண்ணி என்ன செய்யும், வெளியே வரும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளேயும் அல்லேலூயா அந்த ஜீவ ஊற்று இருக்குது. அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து வெளியே வரணும்னு சொன்னா நம் ஆவியானவர் நமக்குள்ள வந்து இருக்கிறவர் அந்த ஜீவ ஊற்று பிரவாகித்து அது நதியாய் நமக்குள்ளிருந்து வெளியே வரணும்னா நாம் எவ்வளவுக்கு முதல் மனிதன் ஆதாம் ஆண்டவரோடு தான் பேசணும். ஆண்டவரோடு தான், வாங்க யாரும் கிடையாது, அவனும் ஆண்டவர் தான். ஆண்டவரோடு தான் எல்லாமே பேசணும். அல்லேலூயா. அவருடைய ஜீவன் அவனுக்குள் வைக்கப்பட்ட பொழுது அவன் ஜீவாத்துமாவானான். எப்படின்னா ஆண்டவருக்கு அல்லேலூயா அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படிதான் படைக்கப்படுகிறான். அப்போ ஆண்டவர் தமக்குள்ள இருந்து அந்த ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே ஆண்டவர் எப்படி வல்லமை உடையவராக இருக்கிறாரோ, எப்படி அதிகாரம் உடையவராக இருக்கிறாரோ, எப்படி ஆளுகை உடையவராக அவர் இருக்கிறாரோ எல்லாம் யாருக்குள்ள வந்துருது. அதே காரியத்தை தம்முடைய குமாரனாகிய அல்லேலூயா ஆமா அந்த முதல் ஆதாமுக்குள்ள முதல் மனிதனுக்குள்ள அவர் என்ன செய்தார், வச்சுட்டாரு. அப்போ அவங்க வச்ச பிறகுதான் அவன் என்ன செய்யறான், தண்ணி பாய்க்கிறது எல்லாமே வாயில தான் சொல்றது. அப்போ வாய் திறந்து அவன் சொல்ல சொல்லதான் காரியங்கள் நடக்குது. அவன் வாய் திறக்காமலே வாயை மூடிக்கிட்டு இருந்தானா அங்க ஒண்ணும் நடக்காது. அவன் வாய் திறந்து கிழக்கு தண்ணி பாயிட்டா கிழக்கு பகுதி தோட்டங்களுக்கு தண்ணி பாயும். அதுக்கப்புறம் அங்க உள்ளது அடைக்கப்படட்டும், மேக்க பாயிட்டா மேக்க பாயும். அதே போல எல்லா மிருக ஜீவங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் அவர் பெயர் வைக்க சொல்றாரு. சிங்கமும் பக்கத்துலதான் இருந்தது, கரடி புலி எல்லாரும் பக்கத்துலதான் இருக்குது. ஒன்றும் அவன் என்ன செய்யல, சேதப்படுத்தல. அவை அனைத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுமை தன்மை உடையவனாக மாறுகிறான். இப்படி இருந்த அவன்தான் தேவன் கொடுத்த அந்த ஆளுகையை சாத்தான் இடத்துல என்ன செய்தான், அவன் சாத்தான் இடத்துல அவன் விற்றுப்பட்ட பொழுது கீழ்ப்படியாம இருந்த பொழுது இந்த ஆளுகையை அவன் இழந்து விட்டான். இந்த ஆளுகையை தான் ஆண்டவர் தம்முடைய மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் பாருங்க எப்படி அந்த ஆதாமுக்குள் இருந்த அந்த ஆளுகையை அவர் மீண்டும் பெற்று, ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சொன்னபடி எல்லாம் நடந்துச்சு. குஷ்டரோகிகள் சுத்தமானாங்க, காற்றை கடலை இறையாதனே அது இறையாம நினைச்சு அத்தி மருந்து பார்த்து பட்டு போனா பட்டு போச்சு, எனக்கு சித்தம் உண்டு சுகமாகணும் சுகமாச்சு, எல்லாம் நடந்துச்சு. எல்லாம் யாருக்காக, நமக்காக வாழ்ந்து காட்டினார். ஆமா, நம்ம அவருடைய சுவிகார இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நம்மை சுவிகார புத்திரராக நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், மீண்டுமாக நம்மளை தூக்கி நிறுத்தினார். அப்போ நம்மளும் அந்த பழைய அதிகாரத்தை உடைய மக்களாக, அந்த பழைய வல்லமை அதிகாரம் ஆளுமை ஆமா சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. இன்னைக்கு அப்படி மனிதனால எல்லாவற்றையும் ஆள முடியலையே. மிருக ஜீவன்கள் அவனை பீறி போட்டுருது, அவனை கடிச்சு போட்டுருது, கொதறி போட்டுருது, எல்லாம் அவனுக்கு எதிரா இருக்குதே. இந்த ஆளுகையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆமா, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி அவர் இந்த பூமிக்கு அவர் மனிதனாகவும் தேவனாகவும் இருந்து எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் தேவனுக்கு பிரியமாய் தேவனோடு கூட இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியை செய்தார். பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்வாரு. எந்த டைம்ல செய்யணுமோ அந்த டைம் மட்டும் தான் செய்வாரு. அவர் பிதா செய்கிறதே இவர் எதெல்லாம் பாக்குறாரோ பிதா செய்கிறத அதை மட்டும்தான் செய்வாரு. நம்மளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லேலூயா ஆவியானவரோடு இணைந்து இருக்கும் போது நமக்கும் கிறிஸ்துவின் சிந்தை, அந்த கிறிஸ்துவின் மனதுருக்கம் எல்லாம் நமக்குள்ள வந்துரும். நாம் தேவனோடு கூட எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நாம் காத்து இருக்கிறோமோ, எவ்வளவு நேரம் அவரோடு பேசி கொண்டு இருக்கிறோமோ அதற்கு தக்கவாறுதான் நமக்குள் இருந்து அந்த ஜீவ ஊற்று, அந்த ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அது நதியாக நமக்குள்ள இருந்து என்ன செய்யும், பாய்ந்து செல்லும். அப்படித்தானே? அபிஷேகம் பெற்று இன்னைக்கு அந்நிய பாஷையில பேசி தேவனோடு இருக்கிற மக்களுக்கு ஹல்லேலூயா தெரியும் எப்படி அந்த நதி தங்களுக்குள்ள இருந்து அது பிரவாகித்து அது தேசங்களுக்குள்ள செல்றதை எத்தனை பேர் உணர்றீங்க?
எத்தனை பேர் ஆமா எனக்குள்ள இருந்து நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ள இருந்து அந்த ஜீவ நதி புறப்பட்டு செல்றதை நான் என்ன செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாகவோ அவர்கள் சீடர்களாக இருந்த பொழுது மார்க்கு 16 சொல்லப்பட்டது, விசுவாசிப்பவர்களா நடக்க அடையாள விசுவாசத்தோடு இருக்கும்போது பேய்கள் எல்லாம் துரத்துறாங்க, எல்லாம் செய்தாங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ அதுல இருந்துதான் அந்த வல்லமையான ஊழியம். கிட்டத்தட்ட பாருங்க, அவங்க விடிய காலம் 3 மணிக்கு, அதாவது அந்த பஸ்கா, ஆமா அந்த திருவிழாவுக்கு எல்லாம் உலகம் முழுசிருந்து வந்திருப்பாங்களாம். அப்போ முந்தின நாள் என்ன செய்வாங்களாம், அறுவடை செய்வாங்களாம். அப்போ அறுவடை செய்து சாயங்காலத்துல அறுவடை செய்து இரவெல்லாம் அந்த கதிர்கட்டுகளோட அவங்க என்ன செய்வாங்களாம், ஆடல் பாடலோட அவங்க ஊர்வலமா வருவாங்களாம். எருசலேமை சுற்றி ஊர்வலமா வருவாங்களாம். வந்து அதிகாலை 3 மணிக்கு தான் அந்த அல்லேலூயா அந்த முதற் பலன், அவங்க அந்த வயல்ல இருந்து கொண்டு வந்த அந்த முதற் பலன் ஆண்டவருக்காக அது என்ன செய்யுமா, அல்லேலூயா அது பீடத்துல அது அசைவாட்டப்படுமா, அது அசைவாட்டப்படுமா. அல்லேலூயா. அப்படி அந்த அசைவாட்டுகிற அந்த வேளையில் தான் ஆண்டவர் ஆமேன் ஆவியானவர் அவங்க காத்து இரவெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. 10 நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அதிகாலை 3 மணிக்கு தான் ஆவியானவர் அவங்க மேல என்ன செய்தாங்களாம், ஊற்றப்பட்டாங்களாம். எப்போ அந்த கதிர்கட்டுகள் அசைவாட்டப்படுதோ, அந்த முதற் பலன் அசைவாட்டப்படுதோ, அப்போ கிட்டத்தட்ட 3 மணில இருந்து 9 மணிக்கு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து என்ன செய்றாரு, பேசுறாரு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம், 6 மணி நேரம். சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொன்னாங்க, சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொன்னாங்க. அத கேட்டவர்கள், ஒரு திரள் கூட்டம் வருது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு உலகம் முழுசும் இருந்து அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல எல்லாரும் என்ன செய்வாங்க, எருசலேமுக்கு வந்துருவாங்க. ஆனா இந்த சத்தம் எதுக்கு, ஆவியானவர் எத்தனை பேர், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல 25,000க்கும் மேல ஜனங்கள் வந்து என்ன செய்றாங்க, பாக்குறாங்க. அவங்களெல்லாம் யார் கூட்டிட்டு வந்தா, அல்லேலூயா ஆவியானவர் தான். அல்லேலூயா இழுத்து கொண்டு வர்றாரு அந்த ஸ்தலத்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 17 தேசத்தை சேர்ந்த மக்கள் அங்க நிக்காங்க. பேசுகிறவர்கள் 120 பேர், கேட்கிறவங்க எத்தனை பேர், 25,000க்கு மேல். அந்த இடத்துக்கு வந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்தவங்க லட்சக்கணக்கான ஜனங்கள். அதுல 3000 பேர் ரட்சிக்கப்படுறவங்க, 3000 பேர். பேசாத காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆவியானவரோடு 6 மணி நேரம் பேசி 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 தேவனுடைய மகத்துவத்தை பேசி பேசி பேசிதான் ஜனங்களோடு பேசுறாங்க. ஜனங்களோடு பேசும்போதுதான் ஆண்டவர் அன்றைக்கே 3000 பேரை ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் என்னது நம்புறது. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை வாஞ்சியோடு கூட செய்யறாங்க. எல்லாருக்குள்ளயும் அந்த தாகம் வாஞ்சை இருக்குது. என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கும் செய்யணும் சொல்லணும்னு இன்னைக்கு எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, வாஞ்சியோட விருப்பத்தோடு அபிஷேகம் பெறாமலே, அபிஷேகத்தை பெறாமலே அந்த ஊழியத்தை செய்யறாங்க. ஆனா அபிஷேகத்தை பெற்று ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையில நீங்க என்னைக்கு மணிக்கணக்காக நீங்க அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசிட்டே இருக்கீங்களோ, அப்படி இருக்கதான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி. இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு அடுத்த மொழியில இருந்தா என்னது, அல்லேலூயா. நம்மளுக்கு அல்லேலூயா ஆமா மொழிபெயர்க்கப்பட்டு எபிரேய மொழியில இருந்து என்ன செய்யுது, அல்லேலூயா ஆமா பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்படுது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில இருந்து. அப்போ பாருங்க, அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அந்நிய பாஷையில மணிக்கணக்கா ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ள பக்தி என்ன ஆகுதா, விருத்தி அடையுதுன்னா, பில்ட் அண்ட் ரீபில்டு. நம்ம கட்டப்படுகிறோம். அடுத்தால நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஒரு அல்லேலூயா எந்த காரியங்கள்லாம் இதுவரை நடக்காத காரியங்களோ, எந்த காரியங்கள்லாம் ஒரு வறட்சி இருக்குதோ, அதைத்தானே நம்ம எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ல பாக்குறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும், அது வனாந்தரமா தான் இருக்கும். அது ஒரு பால்வழி போலதான் இருக்கும்.
பாழான இடம் போலதான் இருக்கும், ஒரு வறட்சியா தான் இருக்கும். அதுக்கு முந்தின அதிகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வறட்சியான நிலைமை. ஆனா உன்னதத்திலிருந்து எப்போ ஆவி ஊற்றப்பட்டுச்சோ வனாந்தரம் எப்படி ஆகுமா, வயல்வெளியாக மாறுமா. வயல்வெளி எப்படி மாறுமா, காடாக எண்ணப்படும். வயல்வெளினா ஒரு ஷார்ட் பிளான்ட் தான் இருக்கும். ஆனா என்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிரம்பி கர்த்தர் கொடுத்த இந்த அக்கினி பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, ஜனங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய வயல் எப்படி இருக்குமா, வயல்வெளி அது காடு போல இருக்குமா. பார்க்கவங்க சொல்லுவாங்க, ஏ அப்பா என்ன ஒரு வளர்ச்சி, நம்ம வயல தான் இருக்குது. அப்படியே என்னது ஒரு அடிக்கு மேல உயர மாட்டேங்க. இவங்களுக்கு பாருங்க ஐயா, இவங்க வயல்ல பாருங்க அவ்வளவு பிளான்டா எப்படி இருக்குது, காடு போல இருக்குது. ஏ அம்மா என்ன உயரமா இருக்குது. நெற்கதியில அந்த கோதுமையா இருக்கட்டும், ஏம்மா என்ன உயரம், மரம் போல நிக்குது. அப்படி சொல்லுவாங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. வயல்வெளி எப்படி எண்ணப்படுமா, காடாக எண்ணப்படும். காடானா அங்க என்னது, மரங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் வரைக்கும் அது நம்முடைய ஊழியம். சரியா? நம்ம உங்களை யாரையும் நான் குறை சொல்லல. யாரும் ஹல்லேலூயா, கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஆனா ஆவியானவர் நடத்தப்படுகிற நம்ம வந்து என்னைக்கு முற்றிலும் நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ, என்னைக்கு முற்றிலும் அவருடைய சமூகத்திலே ஆவியில நிரம்பி ஜெபித்து ஆவியிலேயே அந்நிய பாஷையிலே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதுக்கு முந்தி நடத்துற ஊழியெல்லாம் நம்ம சுய பலத்தினால, நம்முடைய வாஞ்சை விருப்பத்தினால, நம்முடைய வாஞ்சையினால செய்த ஊழியம், அது நம்ம செய்த ஊழியம். ஆனா என்னைக்கு ஆவியானவரோடு இணைந்திருந்து அவரோடு பேசி 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 நமக்கு தேவன் கொடுத்த ஊழிய திட்டங்கள் தருபவரும் நீங்க தானப்பா, செயலாற்றி மகிழ்பவரும் நீங்க தானப்பா, திட்டங்கள் தருபவரும் நீங்க தானப்பா, செயலாற்றி மகிழ்பவரும் நீங்க தானப்பா, உங்க ஊழியம் நான் என் கலங்கணும் அழைச்சது நீங்க. ஆமா ஆமா, நான் ஆமா பர்பாஸ் அவங்க பாடும்போது நினைப்பேன், கவலை எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஏன், அது நம்ம தானே பொறுப்படுத்தி எல்லாம் செய்யணும். நமக்கு ஆண்டவரிடத்துல முற்றிலும் போட்டுட்டு இருக்கக்கூடாதே, நம்ம தானே அந்த ஊழியத்தை செய்யணும். அந்த இன்னைக்குதான் அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நான் என்ன செய்றேன் புரிஞ்சேன். ஏன்னா ஹல்லேலூயா, ஆவியானவரால் என்னைக்கு நம்ம இயக்கப்படுகிறோமோ அது வரைக்கும் அது என்னது, நம்முடைய ஊழியம், நம்ம செய்யற ஊழியம். ஆனா என்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த பணியில ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நீங்க செயலாற்றுங்கன்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த அக்கினி பாஷையில தேவ சமூகத்துல 6 மணி நேரம் அவங்க பேசுறாங்க. அதுதான் அவங்க ஊழியத்தினுடைய அந்த சோர்ஸ். அவர் பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, என்னைக்கு நீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட கொடுத்து செய்தீங்கன்னா, அன்னையில இருந்து அது யார் நடத்துற ஊழியம், ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய ஊழியம். அவர் தான் எல்லாம் செய்வார். நமக்கு திட்டங்கள் தருவாரு, எப்படி எப்படி செயல்படணும்னு சொல்வாரு. கடந்த ஹல்லேலூயா ஆமா ஜூலை 21 அப்பா ஹல்லேலூயா தேசங்களை பங்கிட்டு கொடுக்க செய்தாங்க. அன்னையில இருந்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பிரமிப்பா காரியத்தை செய்யறாரு. ஆமேன். அவ்வளவு தரிசனங்கள், அவ்வளவு வெளிப்படுத்தல்கள். என்னைக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் தேசங்களை ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க செய்தாரோ அன்னையில இருந்து அப்படி ஒரு ஆசீர்வாதம்னா சொல்லி முடியாது. இந்த நாளிலும் கூட காலையில ஆமா சத்தீஸ்கர்ல மதமாற்ற தடை சட்டம் வந்திருக்குன்னு ஹல்லேலூயா போட்டு விட்டதை நான் முழுசுமே என்ன செய்தேன், எங்க சர்ச்சில் இந்தியோ யாரோ போட்டிருந்தாங்க, முழுசா பார்த்தேன். மதமாற்றம் தடை சட்டம் வந்துன்னா அங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அது இதயத்தை கசைக்கு பிணிஞ்சிச்சு. ஆண்டவரே எவ்வளவு வேதனையா இருக்கு ஆண்டவரே. கடந்த நேற்று கூட எங்க பாஸ்டர் சொன்னாங்க, ஒடிசாவுல தேவாலயமே இல்லாத முதல் மாநிலமா நாங்க என்ன செய்வோம், ஒடிசாவை மாத்துவோம். எவ்வளவு துணிகர பேச்சு பாருங்க, எவ்வளவு துணிகர பேச்சு. நேற்றுல இருந்து எனக்கு அந்த வேதனை தாங்க முடியல. இன்னைக்கு இதை கேட்ட உடனே அதுக்கு மேல வேதனை தாங்க முடியல. அப்படி நான் வேதனையோடு இருக்கும் போதுதான் ஹல்லேலூயா அந்த சத்தீஸ்கருக்கு மேல அந்த நார்த் ஈஸ்ட்ல
அந்த நார்த் ஈஸ்ட், ஆமா அல்லேலூயா, ஒடிசாவுக்கெல்லாம் மேல, அதுக்கு மேலதானே சத்தீஸ்கர் இருக்கு, அதுக்கெல்லாம் மேல அந்த நார்த் ஈஸ்ட் அந்த பகுதியில ஒடிசாவுக்கெல்லாம் மேல, கிட்டத்தட்ட அந்த சத்தீஸ்கர்னே வச்சுக்கிடுங்களேன், அப்படி மேல ஒடிசாவுக்கு மேலதான் யார் நிக்கிறாங்கன்னா ரெபேக்கா சிஸ்டர் நிக்காங்க. கரெக்டா 10:25 அவங்க நின்னுகிட்டு, கிட்டத்தட்ட சத்தீஸ்கர் தான் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த மாநிலம் வேறையா இருந்தா கூட நம்ம எல்லாமே முழு தேசத்திலயும் விதைக்கிறோம். அவங்க எங்க ஊர்ல அந்த கடலை விதைப்பாங்க, என்ன கொஞ்ச நாளையில வெள்ளங்காடுன்னு சொல்லுவாங்க, அங்க விதைக்குது, கையில அப்படி அள்ளி வச்சுக்கிடுவாங்க. அந்த அந்த ஆட்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, அதையும் பெரு விரலுக்கு இடையில ஒரு வரியை வச்சுக்கிடுவாங்க. முன்னாடி ஏர் ஒழுதுகிட்டு போவாங்க, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி எவ்வளவு இடத்துக்கு அந்த விதை போடணுமோ அப்படி அவங்க விதைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அந்த தரிசனத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், டேடி எங்களுக்கு தேசங்களை தந்திருக்கீங்க, நாங்க விதைப்போம் ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் அதை சொல்லுவேன், எல்லாரும் தேசங்களுக்குள்ள விதைய, ஆமா ஆண்டவருடைய வார்த்தைய விதைக்கணும். ஆமா ஆண்டவருடைய வார்த்தைய எல்லாம், நீ என்ன சட்டம் போட்டாலும் சரி, நாங்க மாநிலத்துக்குள்ள உங்க விதைய நாங்க விதைக்கணும்னு சொல்லதா உண்மையில சிஸ்டரை காமிச்சாங்க. உண்மையில அந்த சத்தீஸ்கர் பகுதி, அந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெளிச்சம். நீ என்ன சட்டத்திட்டத்தையும் போடு, ஆமா நீ கிறிஸ்தவ ஆளே இல்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா, நான் நேற்றையே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அங்க இருக்க எல்லா தாகோனும் விழணும். இது வரைக்கும் இருந்த ஆலயம் அல்ல, இனிமேல் ஆமா ரதா சாரி தோரி கவா காரா தோரா, இன்னும் சத்தீஸ்கர்ல ஆலயங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. எந்த மனிதன் சொன்னானோ அவன் வாய் அடைக்கப்படணும். ஆமா அவன் சொன்ன அந்த வாய் இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தைகள் கட்டப்பட்டு போகணும். ஆமா என்னுடைய சகோதரி, நாங்க குடும்ப ஜபத்துல நேற்று சகோதரி அதுக்காக தான் ஜபிக்க சொன்னேன். ஹல்லேலூயா. ஆமா ஒடிசா மாநிலத்துல அப்படி சொல்றாங்க, இன்னைக்கு சத்தீஸ்கர்ல பார்த்த பொழுது. ஆனா கேரள மாநிலத்துல சனிக்கிழமை ஜபிக்கும் போது அநேக மக்கள் இருந்தாங்க, சர்ச்சு கட்டப்படுது. ஆமா அந்த இடத்துல என்ன செய்யுது, பிடவூர்ங்கிற இடத்துல சர்ச்சு கட்டப்படுது. நீ என்னத்தையும் சொல்லிக்கிட்டு, நாங்க தேசத்துக்குள்ள விதைக்கிறதுக்கு இறங்கிட்டோம். ஆமா நாங்க தேசங்களுக்குள்ள விதைக்க இறங்கிட்டோம். இன்னைக்கு சத்தீஸ்கர் முழுவதும் கிட்டத்தட்ட அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில அப்படி ஒரு பிரசன்னம், அப்படி ஒரு மகிமை. ஆமா இதெல்லாம் யார் காமிக்கிறார்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அவரை அப்படியே வேதனையோட அந்த அந்நிய பாஷையில ஜெபிச்சு அந்த வேதனை தாங்க முடியாம, அது யாருடைய வேதனை? அவருடைய வேதனை. அதனாலதான் அவர் சமூகத்துல நல்லா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவருக்குள்ள இருக்கிற தாகம், அவருக்குள்ள இருக்கிற வாஞ்சை, அவருக்குள்ள இருக்கிற அந்த மனதுருக்கம் நமக்குள்ள வரும். நம்முடைய ஊழியம் ஆவியானவர் நடத்துகிற ஊழியமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா சனிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 7:48 நான் அப்படியே சுவர்ல அப்படியே ஒரு தலையிடமே வச்சிருப்பேன், அப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்கேன். 7:48 கொஞ்சம் லேட்டா என்ன செய்யலாம், சமையல் அன்னைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை, அதனால கொஞ்சம் என்ன செய்வேன், இன்னும் கொஞ்சம் ஜெபத்துல ஏற்படி இருந்தேன். அப்போ பாருங்க, நான் விழிச்சுதான் இருக்கிறேன், கண்ணை மூடி இருக்கேன், ஆனா விழிச்சுதான் இருக்கிறேன். உள்ளத்துல எப்பவுமே கர்த்தர் கொடுத்த அந்த பாஷையில தான் பேசிட்டே இருப்பேன். அப்பதான் ஆவியில எப்பவுமே அந்த ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பாருங்க, திடீர்னு பார்த்தா நான் இருக்கிற ஜன்னல் இந்த கடுத்துவா அந்த பக்கம், அல்லேலூயா மாமரம் இருக்கு ஜன்னலுக்கு அந்த பக்கம், அதனால கடுத்துவா வந்துடும் சொல்லி இந்த ஜன்னல் எப்பவுமே அடைச்சே தான் வச்சிருப்பேன். அந்த கடுத்துவா எறும்பு நீங்க பார்த்திருப்பீங்க, தேள் கொட்டின மாதிரி இருக்கும். அப்பா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நாங்க அவ்வளவு பாடுபட்டு போனோம். அந்த வாழங்கொட்டை மரத்தை வெட்டின பிறகுதான் எங்க வீட்டுக்குள்ள இந்த எறும்பு இல்ல. அப்படி ரொம்ப கஷ்டம். விரல் இடுக்குள்ள எல்லாம் போயிட்டு வச்சுடுங்க, அப்பா ஒரு நாள் முழுசும் அந்த வேதனை இருக்கும். அப்படிலாம் கஷ்டத்தை பட்டிருக்கேன். காலை வச்சாலே என்னது தேள் கொட்டின மாதிரி கொட்டிவிடும். அதே மாதிரி மேல எதுலயாவது கடிச்சிட்டா அவ்வளவுதான். அதனால இப்படி அடைச்சு வச்சுட்டு உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ பாருங்க ஜன்னலை ஒட்டி சூரியன் வந்து நிக்குது. என்னடா இது, சூரியன் வானத்துல தானே இருக்கும், எப்படி ஜன்னல் பக்கம் வந்து நிக்குது? இப்படிதான் அவங்ககிட்ட பேசுற மாதிரிதான். அப்படியே கண்ணை சும்மா அப்படி ஜெபம் ஆழத்துக்குள்ள எல்லாம் போகல, சாதா சும்மா கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்றேன், பாத்துக்கிட்டே தரிசனத்தை பாத்துக்கிட்டே, என்ன இது ஜன்னல் பக்கம் வந்து சூரியன் இருக்குது அப்படின்னு என்ன செய்தேன், என்னடா இதுன்னு சொல்லி அந்த ஜெபத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். வந்து டக்குன்னு என்ன செய்தேன், தரிசனம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. சும்மா கண்ணை சாதா மூடிதான் இருக்கேன், தரிசனம் கிடைக்குது. அப்ப பாருங்க கண்ணை திறந்தோடனே என்னடா இது. ஆனா அன்னைக்கு பாருங்க அத்தனை மணிக்கு என்ன செய்யல, சூரிய வெளிச்சமே இல்ல, மந்தாரமா இருக்குது. அப்பதான் நான் நினைச்சேன், நேற்று கூட நான் நினைச்சேன், என் ஆண்டவர் ஆமா உன்னதத்தில் வீற்று இருக்கிறவர்,
ஆமேன். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் வீற்றிருக்கிறவர். ஆமா ஆமா, சூரியனாய் வந்து, ஆமா சூரியனாய் வந்து, மகிமையாய் வந்து, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், ஆமா உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி அன்று கர்த்தருடைய தாசனாகிய ஆமேன் ஹல்லேலூயா மோசே ஐயா கேட்ட பொழுது, என் மகிமையை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, என்ன பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது. நான் முதலாவது என்ன செய்வேன், நான் கடந்து போவேன். ஆமா, கர்த்தருடைய நாம என்ன செய்யும், முதல்ல துதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி கடந்து போகும்போதா என்னுடைய தயையை எல்லாம், ஆமா என்னுடைய தயையை உனக்கு முன்பாக நான் என்ன செய்வேன், கடந்து போக செய்வேன். அப்படி என்னுடைய தயை உனக்கு முன்பாக கடந்து போகும்போதா நீ என் பின்பக்கம் பாப்பா. ஆனாலும் நீ வெளியே உட்கார கூடாது. நீ மலை இடுக்கல ஒரு இடத்துல என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், அதற்கு இடையில நீ இருக்கணும். அதுதான் ஹல்லேலூயா பிளவுண்ட அந்த மலை. அந்த பிளவுக்குள்ள நீ இருந்துதான் என்ன செய்யணும், ஹல்லேலூயா பின்பக்கத்தை தான் பார்க்க முடியும்னு சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட தேவன் நீதியின் சூரியனாய், ஆமா நீதியின் சூரியனாய் வந்து நிற்கிறாரு. அதுக்கு முந்தின நாள் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, நான் இருக்கிற வீட்டுக்குள்ள மேல போய் உள்ளுக்குள்ளேயே அப்படி சூரியனா இருக்கிறாரு. ஆனா என் ஜன்னல் பக்கத்துல பார்த்த சூரியனை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரகாசம். அதுக்கு முந்தின நாள் எனக்கு பின்னாடி தான் மாட்டிட்டு சொல்றேன், ஆனா ஒரு மெர்க்குரி விளக்கு போல, ஒரு விளக்கு போல வந்து நின்றார். இதெல்லாம் எப்படின்னா நான் அப்படி அமைதியா எனக்குள்ள என்ன செய்யும், அப்படி ஆவியில அந்த அந்நிய பாஷை எப்பவுமே ஏறெடுக்கப்பட்டுட்டே தான் இருக்கும். முழுசும் அந்நிய பாஷையில தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஏறெடுக்கதான் எனக்குள்ள இருந்து கர்த்தர் இந்த தரிசனங்களையும் இப்படிப்பட்ட மகிமையான தரிசனங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படிதான் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அன்னைக்கு பாருங்க, அவர் தந்த அந்த ஊழியத்துல 1652வது இடமாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள சோழவரம் பகுதிக்காக ஜெபிக்க போறோம். நேற்று பாருங்க, ஆமா நேற்று ராத்திரி தான் நினைக்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஊழியர் கவலையோடு இருக்கிறாரு. ஒரு நேற்று தான் அந்த ஒடிசாவை குறிச்சு பார்த்து சொன்னது. ஒரு ஊழியர் ரொம்ப கவலை தோய்ந்த முகம் அப்படி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்க, நான் ஒரு புதி பாக்குறேன், ஆண்டவர்ங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். அவர் பக்கத்துல வந்து தைரியமாயிரு, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, தைரியமாயிரு. இன்னைக்கு சத்தீஸ்கரில இருக்கட்டும், ஒடிசாவில இருக்கட்டும், எத்தனை ஊழியர்கள் உள்ளங்கள் எவ்வளவாய் வாடி தவித்து கொண்டு இருக்கும். இனி நம்மளால் எப்படி இந்த தேசத்திலே, இந்த மாநிலத்திலே எப்படி நம்மளால் ஊழியம் செய்ய முடியும், எப்படி நம்ம என்ன செய்ய முடியும், ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், எப்படி ஆத்துமாக்களை நம்ம சபைக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர், ஆமா இன்னைக்கு சத்தீஸ்கர் தான் ஆண்டவர் மீண்டும் காட்டுறாரு. ஆமா இன்னைக்கு ஹல்லேலூயா. நீங்க நீங்களும் விதைச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ரெபேக்கா சிஸ்டரை காமிச்சதுனால சொல்றேன். அவங்க அன்னையிலிருந்தே சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் தேசங்களுக்குள்ள கொண்டு போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் நடத்துவார். முந்தானத்து பாத்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்து பிற நடுவுல கிராஸ் பண்ண சொன்னாங்க. பிற மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் ஒரு ரவுண்டு போட்டு அப்படி கொஞ்சம் இடமா அப்படி வந்து நினைச்சதாங்க. பிற லாஸ்ட்ல வந்துட்டு கைதட்ட சொன்னாங்க. எல்லாம் பாட வச்சாங்க. அதுக்கப்புறம் கைதட்டி அவ்வளவு வரையும் எழுப்பி விட வச்சாங்க. ஆமா, கைதட்டி எல்லாரையும் எழுப்ப வச்சாங்க. அப்படி ஒவ்வொரு நாளுமே என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடங்களுக்குள்ள போகும்போது வித்தியாசமான வழி நடத்துக்குள்ள கொண்டு போவாங்க. இன்னைக்கு எனக்குள்ள கர்த்தர் ஆமா சொன்ன காரியம் விதைக்கிற காரியம். ஆமா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட இருப்பாங்க. நம்ம தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கினி என்ன செய்யுது, பற்றி பிடிக்க போகுது. 2 நாளைக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன், எங்க ஊர் பகுதிக்காக தான் முதல் ஸ்டார்ட் பண்ணுவேன். எடையங்குடி எங்க ஊரை செவிச்சுட்டு பிறகு எடையங்குடி திசையன்வளை இதை சுற்றி உள்ள இடம், திருப்பி கன்னியாகுமரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒடிசா வரைக்கும் அப்படி ஒரே கடற்கரை ரவுண்டு ஃபுல்லா, கடற்கரை அந்த லைன் ஃபுல்லா அப்படி வந்துதான் திருப்பி என்ன செய்வேன் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள போவேன். அப்ப நான் இங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள என்ன செய்யுது அப்படி ஒரு வெளிச்சம். அப்ப நான் இங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், தரிசனம் அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே நான் என்ன செய்தேன், அப்பா சொன்னாங்க, இவர்களோடு நான் என்ன செய்தேன், என்னுடைய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். திருநெல்வேலி மாவட்டத்தை குறிச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவர்களோடு நான் என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா மாவட்டத்துல இருந்தும் வந்திருக்கீங்க. அதுக்காக யாரையும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. ஹல்லேலூயா. ஒரு இது எனது ஒரு ட்ரையாங்கிள். ஹல்லேலூயா. ஆமா, இங்க இருந்துதான் என்ன செய்யுது, ஆமா தமிழ்நாட்டுல அதுல இந்த தென் பகுதியில இருந்துதான் என்ன செய்யுது, எழுப்புதல் தேசங்களுக்குள்ளாய்.
ஆமா ஆமா, தேசங்களுக்குள்ளே செல்ல போகுது. ஆமா, நான் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம். ஆனா இன்னைக்கு திருநெல்வேலி எனக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ல தான் எனது ஒவ்வொரு கடற்கரை. இதை இடைங்குடி பகுதிக்கு கர்த்தர் கொண்டு வந்து வெட்டி வீழ்த்தி முன்னேறி செல் என்று சொன்ன தேவன் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல தென் முனையில வச்சிருக்காரு. ஆமா, தென் முனையில வச்சிருக்காரு. அதுக்காங்க கடலுக்காங்க அலையலூயா ஸ்ரீலங்கா. ஆமா ஆமா, லூயா ஓவரியில இருந்தெல்லாம் ரொம்ப பக்கன்னு தான் நினைச்சுவாங்க. அலையலூயா ஸ்ரீலங்காவை சொல்லுவாங்க. அடுத்த தேசம் வச்சிருது. ஆமேன். தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு தெற்கு கடைசியில, ஆமா, எங்க வீட்டுக்கே ஒவ்வொரு எங்க கடலுக்கு எனக்கு போயிடலாம். எதுக்காக இதை சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆவியானவர், அல்லேலூயா, நமக்குள்ள வாஞ்சை இருக்குது, தாகம் இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த ஜெபத்துக்கு வர்றோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம். ஆனா அன்னையில இருந்து முற்றிலும் அர்ப்பணிங்க, முற்றிலும் அர்ப்பணிங்க. அப்போ நான் நினைச்சு பார்த்தேன், அந்த ஜீவன் கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன், அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துட்டு, ஆனா அதற்குள் உள்ள அந்த ஜீவ ஊற்று வெளியே புறப்பட்டு போகணும்னா, அந்த ஜீவ ஊற்று திறக்கப்படணும்னா, அதை செய்யக்கூடியவர் யாரு? ஆவியானவர். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் கொடுத்த பாஷையில பேசுறீங்களோ, ஒரு வேர்டா இருந்தா கூட 1 மணி நேரம் பேசுங்க சிஸ்டர். ஒரு வேர்டா இருந்தா கூட 2 மணி நேரம் பேசுங்க சிஸ்டர். ஒரு வேர்டா இருந்தா கூட அவங்க அவங்க 120 பேர் செய்வதில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் செய்யுங்க சிஸ்டர். உங்களால ஒருவேளை 6 மணி நேரம் தொடர்ந்து செய்ய முடியலனாலும் என்ன செய்யுங்க, பிரேக் விட்டு கூட செய்யுங்க. ஆனா நாளடைவுல பாருங்க, நாளடைவுல பாருங்க, உள்ளம், நான் கிச்சன்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எனக்குள்ள இருந்த கர்த்தர் உள்ளுக்குள்ள இருந்த அந்த அந்நிய பாஷை ஏறெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் வெளியே பேசுறத காட்டிலும் உள்ளுக்குள்ள எனக்கு ஏறெடுக்கப்படுறத நான் கேட்பேன். சில டைம்ல நான் அமைதியா ஜெபத்துல இருக்கும்போது கேட்பேன். ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாஷை பாருங்க, அவ்வளவு ஸ்பீட், அவ்வளவு ஃப்ளூயண்டா இருக்கும். கடந்த நாள்ல சனிக்கிழமைக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஒரு இளம் வயது மகள், ஒரு இளம் வயது மகள் கேரளாவுக்காக ஜெபிக்கிறா. மழையால அநேக இடம் பாதிக்கப்பட்டு சின்ன பிள்ளைங்க கூட மறிச்சிருக்காங்க. அவ பரிந்து பேசி ஜெபிக்கிறா. ஆவியானவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபிக்கிறா. இப்படி வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறா. அல்லேலூயா. ஆமா ஆமா, அந்த வார்த்தையை எடுத்து கொஞ்சம் சொல்றேன். அவ அதாவது அவ பேசுறா, அவ பேசுறது அல்லேலூயா அவ்வளவு சொல்ற. ஒரு நிமிஷம். ஏன்னா அதுதான் ஆவியானவர் சொல்றா. லாஸ்ட்ல சொல்றா, இது தாங்காது. நீங்க இப்படியே இந்த கேரளாவில இப்படி ஒரு அழிவை வந்து இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது தாங்காது. அந்த ஒரு வேர்டு மட்டும்தான் அவ பேசுனது எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு முந்தி அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி அவர்கிட்ட பரிந்து பேசுறா. இப்படிலாம் அழிவுகள் கேரளாவில வந்துகிட்டு இருக்குது ஆண்டவரே, நீர் இப்படி இதை அனுமதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது தாங்காது, இந்த கேரளாவை இது தாங்காது ஆண்டவரே என்று சொல்லி, ஆமா, ஒரு இளம் வயது வாலிப மகள் ஆண்டவரிடம் மன்றாடி பரிந்து பேசி ஜெபிக்கிறா. நான் நேற்றும் கூட என்னுடைய அல்லேலூயா 4வது சகோதரியோட கணவர் டீச்சரா இருக்கிறார். அவளுக்கு என்ன வேலை கிடைக்கல. அவளுடைய காரியத்துக்காக நான் அப்பா கிட்ட கெஞ்சி பிரார்த்தித்தேன். அவர் கைய பிடிச்சு சொன்னேன், என்ன குற்றம் குறைகள், முன்னோருடைய என்ன பாவ சாபங்கள் என்ன இருந்தாலும் சரி, நீங்க அவளை மன்னிக்கணும் ஆண்டவரே, அவளுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கான்னு சொல்லி அந்த ஜெபம், இரவிலும் ஜெபம், காலையிலே அவளுக்காக ஜெபிச்சேன், அதிகாலையிலும் ஜெபிச்சேன், கிச்சன்ல இருக்கும்போது அல்லேலூயா வாஷ் பண்ணும்போது கூட ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ஒர்க் அப்படி கிச்சன்ல சமையலுக்காக நான் வந்து அப்படி அப்படி ஒரு இடத்துல, அதாவது நான் வந்து ஒரு ஸ்டூல் உயரமா போட்டிருப்பேன். ரொம்ப நேரம் அப்படி அங்கங்க செய்யிருக்கும்போது ஸ்டூல் வச்சிருப்பேன். அல்லேலூயா இருக்கும்போது அந்த பாரம், நான் அவர்கிட்ட சொல்றேன், அவ ஒருவேளை ஏன்னா கொஞ்சம் எங்க வீட்டுல அவதான் கொஞ்சம் வாய் பேசுவா, அம்மாட்ட ஏத்து பேசுவா. அதுவே பக்கத்துலயும் சரி, மனிதர்களால் அவருக்கு அநேக சாபங்கள் வந்தது உண்டு. நான் கூட சொன்னேன், என்ன கூட அவ என்ன செய்யிருக்கிறா, எங்க சௌரி அவ மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருப்பா. திட்டி இருக்கிற ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. நான் வெங்காயம் அப்படி முடிச்சு வரும்போது வெங்காயம் ஏதோ எடுக்கும்போது கூட சொல்றேன், நான் முழுதும் அவளை மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே அன்று. ஆமா ஆமா, நான் கிச்சன் ஒர்க் முடிச்சு அவன் வெளியே வரும்போது அந்த காரியத்தை சொல்றேன், நான் முழுசும் மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே அன்று. அல்லேலூயா. ஆரோன் மிரியாம் செய்த தப்பிதத்தை அல்லேலூயா அதற்காக அவன் கர்த்தருடைய தாசனாகிய மோசே பரிந்து பேசின பொழுது
நீங்க மன்னிச்சீங்களே டாடி, நீங்க மன்னிச்சீங்களா டாடி, நான் மன்னிச்சிட்டேன் டாடி. என்ன பேசின வார்த்தை கூட யார்ட்ட சொல்லியிருக்கா, உன்னை பேசின வார்த்தைகளால தான் நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோனோன்னு சொல்லி, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நான் முழுவதும் அவளை மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே, நீங்க அவளுக்கு இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன செய்யறேன், கிச்சன்ல இருக்கும்போதே என்ன செய்யிட்டாங்க, எனக்குள்ள அந்த பாரம் போயிட்டு, எனக்குள்ள அந்த பாரம் என்ன செய்யிட்டு போயிட்டு, இந்த வருஷத்துல அவளுக்கு வேலை கிடைக்கணும்ப்பா. நீங்க உன்னதத்துல இருந்து நன்மையான ஈவு பரத்துல இருந்து தான் வருது. அவளுக்குள்ள ஆமா டெட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, என்ன அவ பாஸ் பண்ணல, நீங்க வழியை திறக்கணும். ஆமா, நீங்க பரத்துல இருந்து அவளுக்கு நன்மையான ஈவ இந்த வருஷத்துல நீங்க அனுப்பணும். அவளுக்கு என்னென்ன நன்மையான காரியங்கள் நீங்க கொடுக்கணுமோ டாடி, அதெல்லாம் அவள் வந்து என்னுடைய மாம்சம் எலும்பு, சகோதரிக்கு நீங்க கொடுக்கணும். அதே நேரத்துல உங்க மாம்சத்துக்கும் உங்க எலும்புக்கும் உரியவாவா. ஆமாண்டவரே, உங்களால அபிஷேகிக்கப்பட்ட வாண்டவரேன்னு சொல்லி. அப்ப இந்த பாரம் பாருங்க, நேற்று ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிச்சன்ல இருக்கும்போதே என்ன செய்யிட்டாங்க, எனக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிட்டு. அந்த ரிலாக்ஸ் ஆனோடனே இனி நீங்க பாத்துக்கிடுங்கப்பா. ஒருவேளை ஐயோ இந்த செய்தியை கேட்டதுனாலதான் எனக்கு இவ்வளவு பாரமா இருக்குன்னு சொல்லி அவளை குறிச்சு பாரம். ஆனா அப்பதான் நினைச்சேன், கர்த்தர் எதற்காக என்றால், அவள் ஹல்லேலூயா எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டும் கண்ணிகள் தெரிப்புண்டு போய் நல்ல விடுதலையோடு ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா ஆமா ஆமா அப்படி சொல்லி நான் கிச்சனை விட்டு வெளியே வரும்போது கூட, ஆமா அப்படி ஏதோ வெளியே ஏதோ இது பண்ணும்போது கூட அந்த வார்த்தையை சொன்னேன், மரியாம் 6 அந்த காரியங்களை. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, அது ஆவியானவரால் தான் நம்மளால ஒருத்தங்களுக்கு ஜெபிக்க முடியும். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்ல. ஆனா நான் அந்நிய பாஷையிலே அவளுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் சொன்னேன், டாடி நீங்க ஜெபிங்க, அப்படிதான் சொன்னேன், நீங்க ஜெபிங்கப்பா. நான் ஏன் இந்த பாரத்தை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன், நீங்க ஜெபிங்கப்பான்னு சொன்ன உடனே பாருங்க, அப்படியே ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு, கிச்சன்ல ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனோடனே ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டு, தேங்க்யூப்பா, நீங்க பொறுப்படுத்திக்கிட்டீங்க ஆவியானவரே, நீங்க பொறுப்படுத்திக்கிட்டீங்க, நீங்க பாத்துக்கிடுவீங்கப்பா. அந்த வருஷத்துல அவளுக்கு வேலை கிடைக்கும், எல்லா காரியங்களையும் ஆமாண்டவரை கிடைக்க செய்ததற்காக நன்றி 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 அப்பா, தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்தேன், அந்த கிச்சன்ல இருக்கும் போதே அப்பாவுக்கு என்ன செய்தேன், நன்றி சொன்னேன். அதனால நான் இதோடு என்ன செய்றேன், என்னுடைய செய்தியை நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எதுக்காக நான் ஹல்லேலூயா, நீங்க எல்லாருமே அப்பாவோடு பேசணும், இன்னைக்கு வாய் திறந்து பேசணும். தயவு செய்து எனக்கு வந்து நான் பேசுறது நீங்க தப்பா நினைக்க கூட கூடாது. ஏன் இவங்க பர்டிகுலரா ஒவ்வொருத்தங்கிட்டயா பேசுறாங்கன்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஆவியானவருக்குள்ள தாகம். நான் சொல்றேன், ஒரு வார்த்தைன்னா கூட விடாதீங்க, ஒரு வார்த்தைன்னா கூட விடாதீங்க. டைம் எடுத்து ஜெபிங்க. வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஜெபிங்க. இன்னைக்கு என்னைக்கு ஃப்ளூயண்டா வர்றீங்க, அன்னைக்குதான் நீங்க நீச்சல் ஆழத்துக்குள்ள போயிடுறீங்க. ஹல்லேலூயா. அந்த நீச்சல் ஆழத்துல இருந்து வெளியே வரும்போது, ஹல்லேலூயா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கரையெங்கும் எனது மரங்கள் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள். அது யாரு உண்டாக்குனா, நம்ம இருந்தது நீச்சல் ஆழத்துக்குள்ள, நம்ம இருந்தது எங்க, ஆழத்துக்கு உள்ள, தண்ணிக்கு வெளியே கிடையாது, தண்ணிக்கு உள்ள, அந்த தண்ணிக்கு உள்ள ஆழத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா விதைச்சது யாரு, மரத்தை வளர செய்தது யாரு, ஆவியானவர். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அந்த மரத்தின் இலை முதற்கொண்டு ஆமா சுகம் கொடுக்கக்கூடியது. அந்த மரத்தின் பழங்கள், அந்த மரத்தின் நிழலுல பறவைகளும் மனிதர்களும், இன்னைக்கு உங்க நிழல்ல அநேகர் வந்து ஆறுதல் பெறணும், அநேகர் உங்க மூலமா ரட்சிக்கப்படணும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை கொண்டு மற்றவங்களை சுகமாக்கணும். அற்புதங்கள் அதிசயங்கள் நம்மளை கொண்டு செய்யணும்னா நம்ம எங்க இருக்கணும், அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள முற்றிலும் ஆவியானவருக்குள் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். செயல்படுறது யாரு, திட்டங்கள் தர்றது யாரு, அபிஷேகம் ஊற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ திட்டங்கள் தர்றது யாரு, ஆவியானவர். ஆச்சரியமா இருக்கும் சில டைம்ல அவர் திட்டங்கள் தர்றது. இப்போ 52 வச்சுக்கிட்டுங்க, அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. இனி 100 வரும்போது அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. அதுதான் அந்த பூரணம், பரிபூரணம், கிறிஸ்துவின் பரிபூரணம், கிறிஸ்துவின் சாயலு கோப்பாய் அற்பமான சரீரம் மறுரூபமாகிறது. கடந்த நாட்கள் கூட உங்ககிட்ட சொன்னேன், ஒரு நாள் ஆண்டவர் என் பேச மட்டும் காமிச்சாரு. அப்பதான் என்ன செய்தேன், சந்திரனை போல் அழகு, அந்த சூரியனை போல் பிரகாசத்தை நான் பார்த்தேன். அது யார குறிச்சு சொல்றாரு, சூலமித்திய குறிச்சு சொல்றாரு. அது யாரு, அது யாரு, நம்ம தான். ஆமை, நாமே திருச்சபை கிறிஸ்துவின், ஆமா அவருடைய உடல் நம்ம தான். அந்த பேச பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அழகு. ஆமா
அதுதான் என்ன செய்யறாரு, சந்திரனை போல அழகு, அப்படி அழகு, சொல்லி முடியாது அந்த அழகு. அதுதான் நம்முடைய கிறிஸ்துவின் மணவாளனுக்கு ஒத்த மணவாட்டி. ஆமா, மணவாளனை போல மாறுகிற ஒரு மணவாட்டி நமக்குள்ள. அந்த மர்ரூபம் நடந்துகிட்டே இருக்கணும். கிறிஸ்துவை போல நாம் மர்ரூபம் ஆகிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. ஆண்டவர் அந்த ஜன்னல் பக்கத்துல அந்த சூரியனாய் வந்து நின்னதை பார்த்து நான் சர்ச்சில் இருக்கும்போது கூட நான் அழுதேன். என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என்னை பார்க்க வந்து நின்றீரே அப்பா. அந்த மோசைக்கு சொன்னீங்க என் மகிமையை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனா நீதியின் சூரியனா எனக்கு வந்தீங்களே அப்பான்னு சொல்லி அன்னைக்கு நான் சூரியனை குறிச்சு பேசுறேன். அல்லேலூயா. அன்னைக்கு இரவுல நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அதின் செட்டைகளின் கீழ். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா ஆமா. லாஸ்ட்ல அல்லேலூயா மல்கியா எடுங்க. மல்கி 4 அதிகாரத்தை எடுங்க. அல்லேலூயா. அதுல சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிங்க. அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக, நான் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக நீதியின் சூரியனாய் வந்தீரே என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே. வாசிக்க sister. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். இந்த 4 அதிகாரத்தை பிறகு அந்த மல்கியா, அந்த மலைக்கு அந்த புக்கு ஃபுல்லாவே என்ன செய்வேன். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு வசனம் கொடுக்க நான் ஒவ்வொரு புக்கா என்ன செய்வேன், பார்ப்பேன். அந்த அன்னைக்கு கூட அல்லேலூயா என் தயையே உனக்கு முன்பாக கடந்து போக இப்படி சொல்லி அன்னைக்கு நான் ஜெஸ்னாஸ்டருக்காக ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாங்க. அதனால யாத்திராகமும் 33, 34 நீங்க வாசிங்க சிஸ்டர், உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அன்னைக்கு இணைப்பில் வந்த என் தயையை நான் கடந்து போக, உங்க தகையை அவங்களுக்கு முன்பாக கடந்து நான் ஆவியில ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்காக, உங்க தயை அவங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும்னு ஒரு வார்த்தை உள்ள இருந்து வருது. டக்குனு விழிச்சிட்டேன். ஆமா, இந்த வார்த்தையை கர்த்தர் மோசேயை எடுத்தானே சொன்னாங்கன்னு சொல்லி உடனே அந்த வார்த்தையை எடுத்தேன். அல்லேலூயா. 33 அதிகாரம் நினைக்கிறேன். அதனால 33, 34 அவங்கள வாசிக்க சொன்னேன். அந்த வார்த்தையை 33, 19 நினைக்கிறேன். அந்த வார்த்தையை வாசிக்க சொன்னேன். எதுக்காகனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம ஆவியில ஜெபிக்கிறது யாருக்காக? முதலாவது நமக்குள்ள ஒரு உறுதியான தன்மை, நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல். நேற்று பாருங்க, நான் அமைதியா இரவுல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி அமைதியா தான் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும், மத்தியான ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும். அப்ப பாருங்க, எங்க சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு ஆளு லுங்கி கட்டிக்கிட்டு ஷார்ட்டா இருக்கிறாரு. இந்த மைக் ஸ்டாண்ட் இருக்கலாம். இப்பெல்லாம் மைக் ஸ்டாண்ட நம்ம வந்து அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ஆயிட்டெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த மைக் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அந்த மைக் மாதிரி உள்ளதை தூக்கிக்கிட்டு போறாரு. அப்ப என்னடா இது, நேற்று எங்க சர்ச்சில் பூச்சிக்காட்டுல வச்சு அங்கதான், ஏன்னா இங்க வந்து ஊருக்குள்ள இருக்கிறதுனால அங்க வெளியே அங்கேயும் பிரான்ச் இருக்கு. ஞானஸ்தானம் கொடுக்க ஃபர்ஸ்டம்மா ஃபர்ஸ்டோட மூத்த பையன் பிளஸ் 1 படிக்க எல்லாம் 7 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க சபையில. அங்க பூச்சிக்காடியிலும் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. அப்ப எல்லாம் அங்க போயிட்டாங்க. நான் ஆட்டோக்காக வெயிட் பண்ணி இருந்தேன். அப்ப இரவுல எனக்கு இப்படி ஒரு சொப்பனம். நான் பாஸ்டமா 10 மணி கடந்துட்டு 10, 19 எவ்வளவு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாத்து பாஸ்டர் மட்டும் எப்படி பேசுன்னு சொல்லி உனக்கு பாஸ்டருக்கு சரி ஒரு மெசேஜ் அனுப்பிடுவோம். ஏன்னா கடந்த வாரத்துல புதுசா வாங்கின செப்பல் பின்னுக்கு போட்டிருக்காங்க. யாரோ 2 பேர் 3 பேருக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வாங்க செய்ய மாட்டாங்க. வெளியே இருந்து யாரோ வந்து இப்படி காரியத்தை செய்திருக்காங்க. அப்போ நான் இதை பாஸ்டர்ட்ட சொல்லணும். ஏன்னா கம்ப்யூட்டர் எல்லாமே சர்ச்சு ஃபுல்லாவே பகல திறந்தேதான். வெளியே வந்து இந்த கூலிங் சீட் போட்டிருக்காங்க. உள்ளது நல்ல மெயின் இடம். அல்லேலூயா. ஆமா, திசையில எடுத்து பண்ண உடம்புடி போற ரோடு, மார்க்கெட் அதுக்கு பின்னாடி, கடைக்கு பின்னாடி இருக்குது. எல்லா ஜனங்களும் போகக்கூடிய இடம். அப்ப இப்படி ஒரு காரியத்தை ஆவியானவர் காமிக்கிறான்னு சொல்லி உடனே பாஸ்டருக்கு மெசேஜ் அனுப்புறேன். பாஸ்டர் போன வாரத்துல இப்படி நடந்திருக்கு பாஸ்டர், இந்த வாரத்துல ஆவியானவர் அப்படி ஜெபத்துல இருக்கும்போது இப்படி காமிச்சாங்க. அதனால நம்ம சர்ச்சில் உள்ள பொருட்களை நம்ம பையங்க கிட்ட சொல்லி அந்த உள்ளுக்கு என்ன செய்யுங்க, கவனமா என்ன செய்யுங்க. ஏன்னா எல்லாமே இருக்கு உள்ள. அதனால எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கவனமா ஏன்னா வைக்க சொல்லுங்க. ஏன்னா இரவு பகல் ஃபுல்லா திறந்துதான் இருக்கும். ஏன்னா பிரேயர் நடக்கிற டைம்ல இருப்பாங்க. மற்றபடி முந்தி அல்லேலூயா அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காகவும் ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு கீழே வந்து ரூம், அவங்களுக்கு தனி ஆபீஸ் ரூம்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போ அவங்கன்னா எப்பவும் கீழே இருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் கவனிச்சுக்கிடுவாங்க. யார் வந்தாலும் பேசுவாங்க. மாடியில தான் பாஸ்டமா இருக்குது. அதனால அவங்க கீழே வர முடியாது. அவங்களால பெரிய பாஸ்டமா சின்ன பாஸ்டர் இப்ப இருக்கிற பையன் பாஸ்டருக்கு அவங்களுக்கு வெளியே அவுட்டர்ல நினைச்சிருக்காங்க, வீடு எடுத்திருக்காங்க. அப்ப மேலதான் எல்லாம் இருப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காக கூட நான் ஜெபிச்சேன். அப்பா எங்களுக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, நான் பாஸ்டருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன்.
அவங்க பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஆமா ஆமா டீச்சர், நான் பார்த்தேன் நீங்க அனுப்புனத. நானும் இந்த தம்பி மாத்த சொல்லி இல்லையா கொஞ்சம் கவனமா என்ன செய்யறேன் எடுத்து வைக்க சொல்றேன். ஏன்னா பாக்கி எல்லாமே கூட ஒரு வெளியே வச்சிருந்துருக்கலாம் சர்ச்சுக்குள்ளேயே. ஜெபம் பண்ற மாதிரி சும்மா வர்ற மாதிரி வந்துட்டு கூட தூக்கிட்டு போயிடலாம். ஆனா உள்ள வந்து கேமரா வச்சிருக்காங்க. ஆனாலும் எதுக்கு அந்த இது நம்ம பொருளும் நம்ம என்ன செய்யணும் கவனமா வச்சுக்கணும்னு சொன்னேன். நீ எல்லாம் கரெக்டா வச்சுக்கிட சொல்றேன் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. பஸ் காலையில தான் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. எதுக்காகனா நான் ஜெபிக்கிற இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்த அவியானவர் நினைச்சுப்பாங்க காமிக்கிறாங்க. எதுக்காகனா அது ஆவியானவரால் ஜெபிக்கிற ஜெபம். நானா பாயிண்ட் வச்சு ஜெபிக்கல, அது ஆவியானவரால் ஜெபிக்கிற ஜெபம். அதே போல அல்லேலூயா கடந்த நாட்கள்ல கூட அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஒரு பகுதிக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க சர்ச்சை காத்து ஆமா சுகம் வர்றதுக்காக அநேகர் வந்து காத்திருக்காங்க. அதனால அப்புறம் அடுத்த நாள் சர்ச்சுக்கு போகும்போது பாஸ்டர் அந்த காரியத்தை குறித்து பேசுறேன். நம்முடைய சபையில ஏன்னா எங்களோட சபையின் தரிசனம் ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள். அதனால இந்த நாட்களை கர்த்தர் அநேகரை கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் பண்ணுவதாக இந்த வேளையிலும் கொஞ்சம் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுகிறதே அல்லேலூயா முடிக்கும் நினைச்சது. ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல உள்ள படபடப்பு எனக்கு என்ன செய்யல, இப்ப காட்டுப்பட்டு முடிச்சப்பறம் போயிருக்குது. ஏன்னா எனக்கு என்ன ஒரு காரியனாலும் அப்படி டக்குனி வந்து அப்படி லிங்க ஓபன் பண்ண மறந்துட்டாலும் சரி நெஞ்சுக்குள்ள ஒரு டக்குனி இதாயிருவேன். அல்லேலூயா. ஏன்னா ஃபுல்லா அந்த ஜெபத்துல இருக்கிறதுனால டக்குனி இப்படி ஒரு காரியம் வந்தோன்னு டக்குனி ஒரு படபடப்பு வந்துருது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வழியில கொஞ்சம் ஷேர் பண்ணுவோமா? எல்லாருமே என்ன சொல்லணும், எல்லாரும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் பாருங்க, ஆமா கர்த்தர் தம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு எவ்வளவு மகிமையான ஊழியம். அதனால நம்முடைய ஊழியம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அது தேசங்களுக்குள்ளாய் கடந்து செல்லணும். அது எங்க போனோம்? தேசங்களுக்குள்ளாய் கடந்து செல்லணும். அல்லேலூயா. இந்த வேளையில கூட கொஞ்சம் வாய் தரங்க. அதுக்கப்புறம் ஜெப குறிப்புகளாய் கடந்து செல்லணும். அல்லேலூயா. ஆமா நேற்று சனிக்கிழமை தான் நினைக்கிறேன் நான் வந்து பிசினஸ் சொன்னாங்க நினைக்கிறேன். ஆமா செல்வி, ஆமா ஜோயல் முன்னாடி வந்து செல்வி இப்படி ஜெபிச்சிங்களோ எல்லா இடங்களுக்கும், அதுக்கப்புறம் இடையில விட்டுட்டோம், அப்புறம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிசினஸ் சொன்னாங்க. எப்படி சிஸ்டர் செல்வி? ஆமாக்கா ஆமாக்கா, டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக ப்ரே பண்றோம்க்கா. மண்டே கிடையாது, ஏன்னா நீங்க ப்ரே பண்ணி சேவ் பண்றதுனால கிடையாது. டியூஸ்டேயும் நாங்க ஃபேமிலி ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மற்ற எல்லா நாளும் உண்டுக்கா. இல்ல அதை சொல்லல. அப்ப டெய்லி வந்து ஒன்ன விட்டு அதை வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்காக ஜெப குறிப்பு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டேட்னு பொறுப்புக்கா. அவங்க ப்ரே பண்ணி லீட் பண்ணி அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அக்கவங்க இது மியூட்ல இருக்கு. செல்வி பங்கிட்டு கொடுத்துருக்குறா அப்படிதானே? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்னு கொடுத்துருக்கேன்க்கா. ஆமாக்கா. சரி கொடுத்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அதை பத்தி போட்டு ஆமா, அந்த அதை குறித்து ஷேர் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற மாதிரி. இல்ல அந்த ஸ்டேட்டுக்காக அவங்க எப்படி வருது வரைக்கும் அந்த ஸ்டேட்டுக்காகவே அவங்க ஜெபிக்கணும் அப்படிதானே? எப்படி ஆமா, தொடர்ந்து ஜெபிக்க சொல்லியிருக்கேன். ஆமா, தொடர்ந்து ஒரு நாள் மட்டும் இல்லாத ரொட்டீனா இது முடிஞ்ச உடனே மறுபடியும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட் அப்படின்னு வரும். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா அப்படி மாத்தி மாத்தி கொடுக்குறியோ? ஆமா, ஏன்னா எத்தனை நாள் முடியுதோ. ஆமா, இப்போ எல்லாரும் இந்த 28 ஸ்டேட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணணும்க்கா, கண்டினியூஸா. சரி, உனக்கு ஆவியானவர் எப்படி லீட் பண்றாரோ அப்படி செய். சரியா? உனக்கு ஆவியானவர் எப்படி என்ன மாதிரி செய்ய சொல்றாரோ. என்ன செல்வி? ஓகேக்கா. இவர்கிட்ட காத்திருந்து ஆலோசனையை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய். என்ன செல்வி? உனக்கு ஆவியானவர் என்ன ஏவுதல் கொடுக்காரோ அதுபடி கர்த்தர் கொடுத்த ஊழியம் உனக்கு அவர் உன்னை எப்படி லீட் பண்றாரோ அதுபடி என்ன செய். அல்லேலூயா. ஆமா சரி. இந்த ஸ்டேட் வந்து அனுப்பும்போது ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேட்டை கொடுத்து போட்டு விடுறாங்க அப்படிதானே? ஆமா, ஸ்டேட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வந்து முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சேர்ந்து யாராட்டும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் யாராவது சொல்றவங்க நீங்க யாராவது பண்றீங்களான்னு கேட்பாங்க. சிலவங்க அவங்களே பண்ணுவாங்க. இல்ல இந்த டெய்லி நடக்கிற ஜெபத்திலேயே அதை வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணுவீங்க? ஆமாக்கா, ஒரு 20 minutes. சரி 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 சரி. அப்ப நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து நீங்க அந்த ஸ்டேட் போட்டு விடுறது ஓரளவு கிளியரா இருக்குமா அதை பார்த்து மற்றவங்க ஜெபிக்கலாம. நான் எங்க இதுல வந்து எல்லாரையுமே அந்தந்த இடத்த நீங்களே எடுத்து பார்த்து ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் அப்படி எடுத்து பார்க்க முடியுதான்னு தெரியல. அப்படின்னு தெரியல. அப்படின்னு அப்படி என்ன செய்யலாம், அவங்களும் கூட என்ன செய்யலாம், இதை பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அதுல உள்ளவங்களும் கையில இருக்காங்க. சரி பாத்துக்கிடுவோம். சரி. சரி செல்வி. இந்த நேரத்துல யாராவது எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? கொஞ்சம் ஒவ்வொருத்தரா கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா?
அல்லேலூயா. ஆமா செல்வி, முதல்ல ஷேர் பண்ணு செல்வி. நீ நல்ல தேவ சமூகத்துல காத்திருந்து எவ்வளவு நேரம் நல்லா உனக்கு கொடுத்த பாஷையை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அதை கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம பேச பேசதான் என்ன செய்யும். ஒரு சின்ன குழந்தை வந்து மானிதான் சொல்லும். ஆனா இந்த இம்மாக்குள்ள 1000 அடங்கி இருக்கும். அதனால வெக்கப்படக்கூடாது. எனக்கு என்ன சொன்ன வார்த்தையே தான் வந்துகிட்டு இருக்கு. நீ தயவு செய்து என்ன செய்யாதீங்க அத, ஐயோ இப்ப இதுதானே இருக்குன்னு என்ன செய்யாங்க, சரிப்படையாதீங்க. அது அப்பாவுக்கு புரிஞ்சா போதும். அது யாருக்கு புரிஞ்சா போதும், நம்ம அப்பாவுக்கு புரிஞ்சா போதும். நல்லா நீங்க ஃப்ளூயண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வியாக்கியானம், ஒருத்தர் ஒரு பாஷையில நல்ல புலமை பெற்ற பிறகுதான் அவங்க என்ன செய்வாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவா தெரியும். அதனால நீங்க அப்படியே அவரோட இருக்க இருக்க நம்ம என்ன பேசுறோம் என்ன ஜபிக்கிறோங்கிறது நமக்கு என்ன செய்யும், அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். அது புரியலையே நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு குளறுவாய். அதாவது வேற மொழிபெயர்ப்புல அதுக்கு என்ன சொல்றதுன்னா, இப்ப அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சவுண்ட் கேட்க செல்வி? நல்லா கேக்குதுக்கா. இல்ல கரண்ட் போயிட்டு அதனால கட் ஆயிராம. அதனால சரி ஒவ்வொருத்தர சொல்லுங்க. நான் என்னென்ன மாதிரி இல்ல யாராவது ஒரு டவுட் கேட்கறதா கூட கேளுங்க. இந்த மாதிரி ஜெபிங்க சரியா? எல்லாரும் அபிஷேகம் பெற்று இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சிஸ்டர் அட்மிட் பண்ணிருக்காங்க ஏதோ கேக்குறதுக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா, வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு ஃப்ளூயண்டா கிடைச்சான்னு மட்டும் போதும். அது மட்டும் சொல்லுங்க போதும் சரியா? ஏன்னா அப்படியே உங்களுடைய வளர்ச்சி அவியானவர் உங்களுக்குள்ள காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எல்லாருமே ஓரளவு இப்போ கிறிஸ்டி சிஸ்டர்லாம் நல்லா கத்தோடைய கிருபையினால அவன் நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி வேவ் சிஸ்டரு, அதுக்கப்புறம் ஜெஸ்லா சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் என்ன சொன்ன இதாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெபேக்கா சிஸ்டர்லாம் நல்லா கத்தோடைய கிருபையினால நல்லா ஃப்ளூயண்டாவே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி வைரமல் சிஸ்டரும் நல்லா ஃப்ளூயண்டா பேசுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளூயண்ட் வரலன்னா நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் வார்த்தை கிடைச்ச கூட. எல்லாருக்கும் வார்த்தை கிடைச்சிருக்குதா? இணைப்பில் எல்லா தேவ பிள்ளைகளும் கத்தர் கொடுத்த அந்த வார்த்தையில பேசுறீங்களா? ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவியிலே அந்த எபேசியர் 6:18 படி ஆவியிலே ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள எல்லாரும் தயவு செய்து வந்துருங்க. நானும் வருஷக்கணக்கா சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிறிஸ்டி சொல்லுங்க. டீச்சர் பிரைஸ்லாம் டீச்சர். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த லீடிங்கை சொல்லும்போது எனக்கும் நிறைய காரியங்கள் அந்நிய பாஷையிலேயே தான் ஜெபிக்கிறதுக்கான்ற நிறைய நேரங்கள்ல கொடுப்பாங்க. நான் அப்போ வீட்டில் உள்ளவங்களும் அதே அந்நிய பாஷையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தான் நான் ரொம்ப மாசங்களா அவங்க கிட்ட என்னைக்கு அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ அப்புறம் தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா நம்ம சொல்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே சில நேரங்கள்ல அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அந்த காரியங்களை ஆவியானவர் இப்போ குடும்பத்திலயும் அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் பைபிள் காலேஜ் இப்போ ஜாயின் பண்ணும்போது டிவைன் அது ஜாயின் பண்ணவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ பெரிய பொண்ணு சொன்னா சரி மம்மி நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி ஜாயின் பண்ணும்போது இந்த வாரம் ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி தான் எங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே நடத்துனாங்க. அப்ப எப்படி ஆவியில ஜெபிக்கிறது அப்படிங்கிறது நான் நினைச்சேன் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அதை வசனத்தோடையும் அதை ஒரு ஆதாரத்தோடையும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் அவன்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். நான் ஜெபிக்கிறேன், நான் அதுக்குரிய காரியங்களை நீங்க வெளிப்படுத்துறத வீட்டுல சொல்லும் போது அதை இன்னொரு ஊழியக்காரங்க மூலமா வசனம் மூலமாவோ இல்லைன்னா ஒரு 3-4 தடவை உறுதிப்படுத்துவாங்க. அப்ப அது கரெக்ட் தானா அப்படிங்கிறத எனக்கு இன்னும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹோலி ஸ்பிரிட் இந்த வாரம் என்னதான் ரீட் பண்றதுக்கு என் நேம் போட்டிருந்தாங்க. நான் ஜெராக்ஸ் எடுத்து பிளஸ்லின் தான் திடீர்னு அவ நினைச்சாலாம் காலேஜ் போற வழியில சரி மம்மி கேட்டுட்டே இருக்காங்களே போய் எடுத்துட்டு வருவோமேனு அவ எடுத்துட்டு அதிசயமா அவளும் எடுத்து கொண்டு கொடுக்குறா. எனக்கும் என் பேரை போடுறாங்க. நான் வாசிச்சுட்டு இருக்கேன். 4:30 எங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். அவ ரொம்ப வாஞ்சித்து கேட்டுட்டே இருந்தா ஹோலி ஸ்பிரிட்டோட இதை. அவ அதே மாதிரி 4 மணிக்கு என்ன எழும்புங்கப்பா. போன வாரம் என்னால எழும்பவே முடியல, நிறைய வெளி வேலைகள் இருந்தாலும் எழும்ப முடியல. இதை போட்டதுனால நான் 4:30 எழும்பி உட்காந்து நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அவ ப்ரே பண்ண உட்கார்ந்து இருக்கா. ஆவியானவர் அவ மூலமா அநேக காரியங்களை ஜெபிக்கிறதுக்கு தூண்டிகிட்டே இருந்தாங்களாம். அவளும் ஜெபிக்க ஆரம்பிக்க 1.5 மணி நேரம் ஆவியானவர் நிறைய வார்த்தைகளை போடுறாங்க. நானும் அதை ரீட் பண்றேன். ஆவியானவர் நமக்குள்ள வார்த்தைகளை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆவியானவர் எப்படிலாம் ஜெபிக்க வைப்பாங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட, அதாவது நம்மளுக்கு இப்போ டீச்சர் நீங்க நிறைய தடவை நீங்க ஷேர் பண்ணுவீங்க, இன்னைக்கு எனக்கு மழை வரணும், எனக்கு இன்னைக்கு புழுக்கமா இருக்கு, அப்படி கூட அந்த வார்த்தையை நம்மளுக்குள்ள வைக்கும் போது அதை நம்மளுக்குள்ள அந்த அந்நிய பாஷையிலே நம்ம ஜெபிச்சு அதை ஜெபிக்கும் போது அதை நம்மளுக்காக அந்த சூழ்நிலைகளை கூட மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் பைபிள்ல ரீட் பண்ணி அந்த போர்ஷனை ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அந்த அத்தியாயம் 1, 2, 3 இருக்கு. அவன் முடிச்ச பிறகு சொல்றா, நீங்க என்னென்னலாம்
வாசிச்சீங்களோ அதெல்லாம் நான் வந்து இதை வந்து அதை அனுபவிச்சுட்டு இருந்தேன் மம்மின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அவ நிறைய காரியங்களை சொன்னா. அதே மாதிரி அவளுக்கு ரிசல்ட்டுக்காக நம்ம நிறைய ஜெபிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முந்தின நாள் அவ போக முடியல. ஆனா அன்னைக்கு ஜெபிச்சுட்டு அவ காலேஜ் போறா. அவளுடைய ரிசல்ட் வந்து 83 பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ். ஆனா அது வாய்ப்பே கிடையாது. அவளை வந்து ரொம்ப கஷ்டமானதுன்னு அழுதுட்டு இருந்தேன். எனக்கு மார்க்கே வராது, ரொம்ப டஃப்பா கேட்டாங்க, நாம எழுதவே இல்லைன்னு ஒரே அழுக. எழுத முடியாத அளவுக்கு அவ கையில வலி கூட நான் சொன்னேன். அப்படி ஒரு வலியா இருந்துச்சு, அவ்வளவு போராட்டம் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு வந்து அவ ஆவியானவருடைய லீடிங்ல அவ எப்படி ஜெபிச்சேன்னு தெரியல மம்மி. 5 நிமிஷம் தான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அப்படி கொண்டு போனதை நீங்களும் வாசிக்க வாசிக்க எனக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா. அது மாதிரி அவளுடைய மார்க்கும் 83% மேல ஆர்டர் கொடுத்து அவளையும் பலப்படுத்தினாங்க. அது மாதிரி ஒரு நாள் நான் சொல்லுவேன், நீ எல்லா தடவையும் என்னையே கம்ஃபர்ட் பண்ணணும்னு நீ நினைக்காத, நீ ஏசப்பட்ட கேளு, ஆவியானவர்ட்ட கேளு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் அவ என்னால ப்ரேயர் பண்ண முடியலன்னு ரொம்ப, நீங்க அன்னைக்கு ஏதோ ப்ரேயர் மீட்டிங்ல கூட சொல்லும்போது, நம்மள எப்படி நம்ம பரிசுத்தவான்கள் கூட சோர்ந்து போவோம், அந்த நேரத்துல ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவாங்க. அன்னைக்கு நான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன். சாட்டர்டே யூத் மீட்டிங்ல, செல்வி ஜோயில சிஸ்டருடைய யூத் மீட்டிங்ல அன்னைக்குதான் அவ ரொம்ப அழுக. நீங்க எனக்கு வசனம் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னை வந்து கம்ஃபர்ட், எனக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், நீ கேளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல. நான் ஜெரீனுக்கு வசனம் எழுதி கொடுத்தேனே தவிர இவளுக்கு எழுதி கொடுக்கல. அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. அவ ரொம்ப ஏங்கி ஏங்கி எழுதிருக்கா. நான் அதை விட்டுட்டு நான் வேற ரூம் போயிட்டேன். ரொம்ப அதை வந்து குளிக்கும் போதும் ஏங்கி ஏங்கி அழுதுருக்கா. நான் உங்ககிட்ட வந்து வர முடியலன்னு சொல்லி அப்படி அழும்போது கரெக்டா ஈவினிங் வந்து மீட்டிங் அட்டன் பண்றானா. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், நான் என் பிள்ளை வந்து அழுதுகிட்டு இருக்கா, என்னால வந்து அது அந்த இது வந்து என் பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுதுன்னு சொல்லிட்டு அவங்க மூலமா அதை வெளிப்படுத்தினாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவ ரொம்ப கம்ஃபர்ட் ஆகி அவ சொல்லிட்டு தான், நான் ஏசப்பா நீங்க எங்க மம்மிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வசனம் எழுதி தர சொல்லுங்க, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளதை என்கிட்ட என்னை பலப்படுத்த சொல்லுங்கன்னு அவ கேட்டு அழுதுட்டு இருந்தாலும். ஆனா ஆவியானவர் அவளுக்கு அந்த மெசேஜ் மூலமா அவளை பலப்படுத்தி அவளுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த என் மேல உள்ள அவ எப்பவுமே என்ன ரொம்ப எதிர்பார்ப்பா, அதை எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னா, ஆமா ஆவியானவர் எப்படிலாம் வந்து நடத்துறாங்கிறத எனக்கு இந்த ஒரு வாரத்துல நான் நிறைய பார்த்தேன் மம்மின்னு சொல்லிட்டு. அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய அபிஷேகத்துக்காக தான் அவ வந்து இன்னும் அந்நிய பாஷை அபிஷேகத்துக்காக கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஜெரீனுமே நேற்று அவங்க ஐசக் ஜோ அவங்க வந்திருந்தாங்க போல. அவங்களும் அபிஷேகத்துக்காக தான் எங்க சர்ச்சில் ப்ரேயர் மீட்டிங் வச்சிருந்திருக்காங்க சாட்டர்டே. நான் சொன்னேன், ஆயத்தத்தோட போங்க, தாகத்தோட போங்கன்னு சொல்லிட்டு பிரேஸ்லின்ட்டையும் ஜெரின்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் சொல்லி அனுப்புனேன். அவன் சொன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு மம்மி அப்படின்னா. நான் அவனுக்கு கிடைச்சுதான், நான் இன்னும் அதை பத்தி ஃபுல்லா அவங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு நீங்க சொன்ன உடனே எல்லாரும் தாகமா எடுத்து ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஜீவனும் அபிஷேகத்துக்காக நீங்க தாகமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ஜெரின்ட்ட உடனே ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணு ஜெரின் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா உண்மைக்குமே அந்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கும்போது எவ்வளவோ சோர்வுகள் வந்தாலும் அவரை எடுத்து போட்டு நம்மளுக்கு அதுக்குரிய காரியங்களை வாயில நம்மளுக்கு வாக்கு கடகாத பெருமிச்சோட நம்மளை வேண்டது செய்ய வைக்கிறாங்க. அதை அநேகமா இப்போ ருசி பார்க்க முடியுது. அதை குடும்பமா ருசி பார்க்கணும். பிள்ளைங்களுக்குள்ளேயும் அந்த வாஞ்சி ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. 3 பிள்ளைங்களையும் அப்படியா நடத்தணும். பிரைஸ்லின்னு இன்னைக்கு சொன்னா, மம்மி ஹோலி ஸ்பிரிட் ஆச்சரியமா நடத்துறாங்க. என்னுடைய வேலையின் காரியத்திலையும் கூட எப்படி நடத்துறாங்க. நான் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் சொன்னேன், இன்னும் ஆவியானவர்கிட்ட நீ கேளு. இன்னைக்கு காலையிலயும் அவட்ட அதை தான் சொன்னேன். நீ கேட்கும் போது அவங்களே உனக்கு அதை நடத்துறதை நீ உணர முடியும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவகிட்டையும் சொன்னேன். அதனால நம்ம இப்ப உண்மைக்குமே ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்னும் வாஞ்சித்து அதை நடத்தும் போது அதனுடைய ஆழங்களுக்குள்ள போகும்போது அதனுடைய காரியமே வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஊழியத்தின் பாதையிலையும் பார்க்க முடியுது. அதுக்காக கொடான் கொடி நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைங்களும் அந்த அந்நிய பாஷையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். 3 பிள்ளைங்களும் எல்லா வாலிப பிள்ளைங்களுமே பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அப்பதான் அவங்க பாவத்துல இருந்தும் அவங்க விலகி போக முடியும். இனி வர்ற காலங்கள்ல அவங்க வந்து திடனா இருக்கிறதுக்கும் கண்டிப்பாவே ஆவியானவருடைய அந்த லீடிங்கும் அந்த அந்நிய பாஷை அனுபவம் உண்மைக்குமே ரொம்ப, அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு. அது நம்மளுக்காக அவரே வந்து அதை நம்ம வார்த்தையை போட்டு நம்ம சோர்ந்திருக்கும் போது அந்த ஜெபிக்க வச்சு அதுக்குரிய அந்த பலனை கண்ணால பார்க்க முடியுது. பிரைஸ்லின் வாழ்க்கையும் பார்க்க முடிஞ்சது, பிளெஸ்லின் வாழ்க்கையும் பார்க்க முடிஞ்சது. நான் விசுவாசிக்கிறேன் ஜெரினுடைய வாழ்க்கையிலையும் அப்படியாக கண்டிப்பா நடத்துவாங்கன்னு சொல்லி. அவன் ரிசல்ட் எப்போ வருதுன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கெமிஸ்ட்ரி. ஆனாலும் எனக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை என்னுடைய விசுவாசம் ரொம்ப உடைஞ்சு போனது மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆவியானவர் எனக்காக வாக்கு கடங்கா பெருமிச்சோட ரொம்ப வைராக்கியமா எழும்பினதை பார்த்த முடிஞ்சது. எங்கெங்க திறக்கணுமோ என்னை பலப்படுத்துறதுக்கு ஊழியக்காரங்க மூலமா, வார்த்தைகள் மூலமா, நெருக்கமான காரியமா இருந்தாலும் என்னை பலப்படுத்தி அந்த விசுவாசத்தை எனக்கு திருப்பி மறுபடியும் பலப்படுத்தினாங்க. கண்டிப்பா பெரிய காரியங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செய்வாங்க. ஆமென். தேங்க்யூ.
அல்லேலூயா. ஆமா நேற்று, ஆமா நேற்று தானே, ஆமா நேற்றுல இருந்து தான் நினைக்கிறேன். ஆமா ஒரு காரியம் எனக்கு வந்து, ஆமா ஒரு சகோதரி என்னோடு கூட ஷேர் பண்ணிக்கிட்ட காரியம் எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அநேகர் வந்து தங்க வாழ்க்கையில யாருகிட்ட நான் சொல்றது, யாருகிட்ட இந்த வேதனையை போய் நான் பகிர்ந்துகிடுறது அப்படின்னு சிலர் வந்து நினைக்கிற காரியங்கள். அது நான் சர்ச்சில் இருந்து கூட சொன்னேன், டாடி இந்த பாரெல்லாம் என்னால தாங்க அப்படிதான் நினைச்சேன். நீங்க மகன் பாவத்தை சுமந்து என்னுடைய பாரங்கள் என்னுடைய பாவங்களை நீங்க சுமந்தீங்களேப்பா, நான் இதுக்காக எனக்கு கஷ்டப்பட எனக்கு கஷ்டமா இருக்கு டாடி. இப்படிதான் எவ்வளவு எனக்கு ரொம்ப வேதனைப்படும் போது, அவங்க வேதனையா என்கிட்ட சொல்லும் போது என்னால தாங்க முடியல டாடி. ஆமாப்பா, எல்லாருடைய பாரங்களும், ஆமா பிள்ளைகள், ஆமா ஆட் பண்ணக்கூடிய காரியங்கள், இப்படிலாம் காரியம் இருக்குமா உலகத்துல? அப்படிலாம் நினைக்க 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 முடியல. எனக்கு அந்த வேதனைகளை தாங்க முடியல. அதனால நான் சொன்னேன், டாடி எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு டாடி. இப்படிலாம் உலகத்துல நடக்க ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா இறக்கம் செய்யணும். என்னால அந்த பாரங்களை அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது என்னால அதை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே நிறைய வெளிப்படுத்தல். எனக்கு சர்ச்சில் இருக்கும்போது ஆராதனையில ஆவியானவர் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்துவார், நிறைய திட்டங்கள் தருவார். நேற்று கூட அப்படிதான், அதாவது இந்திய தேசம் முழுவதும் அப்படியே சுற்றி வரணும், எல்லா தேசங்களையும் ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தணும், எல்லா தேசங்களும் அவருக்கு அவருடைய பாடலை பாடணும், அவருடைய துதி. ஆமா பூமி எங்கும் என்ன செய்யணும், அவருடைய நாமத்துக்கு அல்லேலூயா தூபமும் காணிக்கைகளும் என்ன செய்யணும், ஏறெடுக்கப்படணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமா மறுபடியும் என்ன செய்றார், அல்லேலூயா ஜெபிக்க வைத்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, தனியா நீங்க ஜெபத்துல இருக்கும்போது ஒரு வார்த்தை கிடைச்சா கூட விடாதீங்க. ஒரு நாள் இந்த ஜெபத்துல என்ன செய்யுங்க, நல்லா அல்லேலூயா ஆமா ஆமா ஆவியானவர் வழி நடத்தினபடி அது நல்ல கொஞ்ச நேரம் இணைஞ்சு கூட என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அப்போ இந்த வெளியில ஒரு காரியம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்லாம ஒரு இடத்துக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. ஆமா பிள்ளைகளை கூட உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆமா ரொம்ப அது ரிலேட்டிவா கூட இருக்கட்ட. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பையனோ பொம்பளை பிள்ளையோ, அது ரிலேட்டிவா இருந்தா கூட நீங்க அவங்க கூப்பிடுறாங்கன்னு நீங்க அனுப்பக்கூடாது. அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. இது வந்து அல்லேலூயா. ஆமா ஆமா இதனால பட்ட வேதனைகள் குடும்பங்கள்ல. அல்லேலூயா. நான் கூட முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு சகோதரி தன் பிள்ளைக்கு 2 மாசம் ஒரு இடத்துல இருந்து படிக்க வைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், போறது போறா அங்க என்னது கேமரா மாட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஆவியானவர் நமக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா. நம்ம எந்த காரியத்திலும் சரி, எந்த காரியத்திலும் சரி, என்ன ஒரு காரியம் கேட்டாலும் சரி, உடனே பதில் தருவார், உடனே பதில் தருவார். அது உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும், ஊழியத்தினுடைய காரியங்களா இருக்கட்டும், எல்லா காரியம் கிட்டும். ஏன்னா ஒரு எனக்கு எனக்கு டேடி தான். நான் உலகத்துல என்னுடைய சகோதரிகிட்ட சாயங்காலம் ஆமா பேசுவேன், ஒரு டைம் பேசுவேன் ஒரு சகோதரிட்ட மட்டும். மற்றபடி விட அவன் ஜெயிச்சுட்டு வாரத்துல ஒரு நாள் இல்லை வரும்போது பாதி பாடி இப்படி வரும்போதுதான் வீழ்ச்சிக்கிட்ட. மற்றபடி நானும் என்னுடைய சகோதரியும் ஆமா சுடனும் நாங்க டெய்லி ஒரு டைம் விட்ட என்ன செய்வேன், சாயங்கால டைம்ல பேசுவேன். மற்றபடி பாத்தீங்கன்னா என்ன ஒரு காரியம்னாலும் சரி, அல்லேலூயா, சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் சரி, அல்லேலூயா. ஆமா அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு சகோதரன், நல்ல தகப்பன், தாய், எல்லாமே அவர்தான். ஆமா எல்லாமே அவர்தான். ஆமா டாடி கிட்ட தான் எதுனாலும் சொல்றது, டாடி இப்படி இருக்கு டாடி, இப்படி இருக்கு டாடி. ஆமா ஒரு சாதாரண ஒரு 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 மனுஷி தான் தாய்கிட்ட, ஒரு பிள்ளை தாய்கிட்ட பிள்ளைகிட்ட தகப்பன்கிட்ட எப்படி ஃப்ரீயா பேசுமோ அப்படிதான் எனக்கு அப்பா. டாடி இப்படி இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். என் அப்பா கிட்ட தானே எதுனாலும் என்ன காரியம்னாலும் சரி அவங்க கிட்டதான் ஷேர் பண்ணுவேன். அப்பா கிட்ட மட்டும்தான் பேசுறது, ஏன்னா நாள் முழுசும் அவரோட தானே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் அல்லேலூயா தனியா ஆமா இருக்கிற நேரம் கூட பிள்ளை அவரோடு இருக்கிறதுனால அது எந்த நேரமா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக பரிந்து பேசி, எங்க ஆட்டோ டிரைவருக்கு கூட கொஞ்சம் அவருக்கு ஹீட்னால அப்படியே ரொம்ப உடம்பு கஷ்டமா இருக்கிறாரு, முதுகுலப்படினாரு. அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை அவருக்காக பரிந்து பேசி ஜெபிச்சேன். அப்புறம் இன்னொரு சகோதரி பொண்ணு பண்ணும்போது அந்த குடும்பத்துக்காக ஜெபிச்சேன். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க போகாத இடத்துக்கு, அது ஒரு திருமண வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு வீட்டுல என் பிள்ளை தனியா இருக்கா, உங்க பிள்ளைகளை கொஞ்சம் அனுப்புங்க. நீ ஆண்டவற்றை என் சின்ன காரியமோ பெரிய காரியமோ பெர்மிஷன் வாங்காம எங்கேயும் போக விடாதீங்க பிள்ளைகளை. அது சொந்த பந்தங்கள் யாரா இருக்கட்டும், சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, அண்ணன் தங்கச்சி, இந்த காலங்கள் இது கொடிய காலம். இது என்ன காலம்? கொடிய காலங்கள்ல வந்து நிக்கிறோம். ஆமா கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள்
வரும் என்று என்ன செய்யறது வேதத்துல பாக்குறோம் தீபத்தையில. அதனால இந்த காலங்கள் சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க. இது சின்ன பிள்ளை தானே அப்படி நினைக்காதீங்க. நீங்க போகாத இடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பாதீங்க. நான் ஒரு சகோதரி பட்ட வேதனைய, அந்த தாங்க முடியாத அந்த பாதிப்பை, அந்த காயத்தை இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால அது உங்க கணவர் வெளியே போனா கூட ஜெபிச்சு அனுப்புங்க. அதே மாதிரி கணவர் யாராவது ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வர்றத கூட ஆண்டவர் சொல்லாம வீட்டுக்கு வர விடாதீங்க. வீட்டுக்கு நீங்களா சரி இவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் நீங்களா செய்யக்கூடாது. தயவுசெய்து சொல்றேன். அது சின்ன பையனோ பெரிய பையனோ பெரிய ஆளோ யாரா இருந்தாலும் சரி. சிலர் அப்படி வேலை பார்க்குறவங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆவியானவர் அனுமதிக்காம, தயவு செய்து சொல்றேன், ஆவியானவர் அனுமதிக்காம யாரும் நம்ம வீட்டுக்குள்ள வரவும் கூடாது. அவர் அனுமதிக்காம நம்மளும் யார் வீட்டுக்கும் என்ன கூடாது, எந்த இடத்துக்கும் போக கூடாது. அதனால இதுல பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால இந்த இணைப்பில் யாரும் இந்த பிரச்சனைகளும் மாட்டிக்கிடக்கூடாது. அதனால இந்த வேலையிலும் கூட அப்பா எங்களுக்கு ஞானத்தை தாங்க. நான் அந்த சகோதரிட சொன்னது அப்படிதான். நீ ஞானம் இல்லாம நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆமாக்கா நான் ஞானம் இல்லாம தான் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, அல்லேலூயா, இப்ப இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். யாரை என்ன செய்யக்கூடாது, சத்துரு எதுல விழ வைக்கலாம், எதுல நம்மளை தள்ளலாம். எவ்வளோ பேர் உங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி என்ன செய்யலாம், பொறாம எரிச்சல் படலாம். வருவாங்க வீட்டுக்கு, நாங்க இருக்கிற காரியங்களை பார்த்து எவ்வளோ பொறாமைகள் எரிச்சலுக்கு வரலாம். அதனால நல்லா நினைச்சுக்கிடுங்க, ஆண்டவர் சொல்லாம யாரையும் உங்க வீட்டுக்கு அனுமதிக்காதீங்க. அன்னைக்கு கூட ஏதோ ஒரு காரியம் கேள்விப்படும் போது, ஆமா வசனத்துலதான், ஆமா ஆமா அப்போ சொன்னீங்க யோவான் எழுதுற நிருபத்துல, ஆமா ஒருத்தரை பற்றி சொல்லும் போது அவன் ஆண்டவருடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க உங்க வீட்டுக்கு வர விடாதீங்க, அவனுக்கு வணக்கம் சொல்லாதீங்க. நீங்க வணக்கம் சொன்னீங்கன்னா அவன் செய்த கேடான செயல்களுக்கு நீங்களும் உடன்படுறீங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணுச்சு. யாராவது எடுத்தா கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. 4ஆம் அதிகாரத்துக்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். 1 யோவான்ல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த ரைட் சைட்ல தான் வரும். ஏன்னா அவனை அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது, கடைசி அதிகாரத்துல பேசுவார்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதனால ஊழியக்காரங்களா இருந்தா கூட யாருக்கிட்டையும் தலையை கொடுக்காதீங்க, யாரையும் வீட்டுக்கு அனுமதிக்காதீங்க. யாரையும் அவங்க பைபிளோட ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டாங்கன்னு வீட்டுக்குள்ள அனுமதிப்பாங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, டேடி அவர்கிட்ட நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லிடுவாரு, வீட்டுக்குள்ள விடாத நீர்வாரு, விடாதன்னா விடக்கூடாது, நீங்க வெளியே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இந்த ரெண்டையும் மனசுல பாயிண்ட் வச்சு நாங்க எல்லாவற்றிலும் ஞானமாய் நடக்கணும். ஆண்டவரே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவற்றை கேட்டுட்டு தான் செய்யணும். இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்ல அகப்பட்டு கொண்டவர்களை தேவன் விடுவிக்கணும். இனி யாரும் இப்படிப்பட்ட கண்ணிகள்ல விழுந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன வசனத்தை ஒருத்தர் எடுங்க. ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். வசன அதிகாரம் சொல்லுங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 2 யோவான்ல தான் வருதோ? ஆமா, 2 யோவான் 10-11. சரி, இத மனசுல நினைச்சுக்கிடுங்க, சரியா? அதே மாதிரி பிள்ளைகளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றதா இருந்தா கூட என்ன அம்மா ஜெபிச்சு சொன்னாதாமா நீ வீட்டுக்கு கூட்டுன்னு சொல்லிருங்க. அதே போல உங்க பிள்ளைகளை ஃப்ரெண்டு கூட்டா கூட அப்பா சொன்னாதான், அப்பா சொன்ன அப்பாட்ட ஜெபிக்கிறேமா, அப்பா அனுமதி கொடுத்தா நீ போ அப்படி சொல்லிருங்க. என்ன சிஸ்டர், நான் பேசுற காரியங்கள் உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதுக்கா. அதனால ஏன்னா அந்த காரியங்கள் செல்வி ஜோயில் கூட தெரிஞ்சிருக்கும், சரியா? ஏன்னா இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் வடிக்கிற கண்ணீர் சொல்லி முடியாது. அதனால இந்த காரியத்துக்காக எல்லாவற்றிலும் யாரா இருந்தாலும் சரி, மற்ற ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. நம்மளும் அப்பா பெர்மிஷன் கொடுக்காம என்ன கூடாது. பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, வெளியே போக என்ன கூடாது. அப்பா சொல்லலன்னா அப்பா சொல்படிதான் செய்யணும் எதனாலும். அப்படிங்கும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த காரியத்துக்காக எல்லாவற்றிலும் நாங்க ஞானமா நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஒரு தேவன். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க நல்லவராக, நன்மை செய்கிறவராக அப்பா, மகா ஞானம் உள்ளவராகப்பா, யோசனையில் பெரியவரா நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படியாக நீங்க வழி நடத்தி வர்றீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, எங்க ஞானத்தினாலேயோ அப்பா, எங்களுடைய மூளை அறிவினாலேயோ இல்ல ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அப்பா. பரலோகத்தின் ஞானத்தினால ஆமென் ஆண்டவரே
ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறீங்க, போதித்து வழி நடத்துகிறவரா இருக்கிறீங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. வழி இதுவே என்று சொல்லி கேட்கிற சத்தத்தை அப்பா எங்க காதுகள் கேட்கத்தக்கதான ஒரு கிருபை கொடுங்க அப்பா. நீங்க சொல்லிட்டு போனீங்க ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் வைத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. அவர் உங்களை வழி நடத்துவார்னு சொல்லியிருக்கீங்க, சத்தியத்தின்படியா வழி நடத்துவார்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த காலம் கடைசி காலத்துல இருக்கிறோம் ஏசப்பா, வஞ்சிக்கிற ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம் ஏசப்பா. ஆமென். ஊழியக்காரங்க கூட ஆண்டவரே ஹல்லேலூயா ரிகானா ரபாஷே தினிகத நமதனலரபா ஆமென் ஆண்டவரே வசனத்தை அழகா வாசிக்கிறாங்க, வசனத்தை அழகா போதிக்கிறாங்க. ஆமென். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஹல்லேலூயா ரிகதனோ ஷிகனம ரதனலரதனலபா அவங்களுக்குள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் இல்லாமலும் ஆமென் ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உங்களுடைய வழி நடத்த இல்லாதபடி இருக்கிற ஊழியக்காரர்கள் கூட நாங்க பார்க்கிறோமப்பா. ஆமென் ஆண்டவரே. நாங்க ஊழியக்காரர்களை நம்பி ஆண்டவரே அப்பா போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அப்பா ஆண்டவரே அந்த ராஜா கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவங்களுடைய அந்த அறையில அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆமென். பேசினதை ஆண்டவரே ஊழியக்காரர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அப்பா அந்த காரியத்தை வைத்து ஆண்டவரே முதல்ல எங்களிடத்துல நீங்க பேசும் பொழுது ஹல்லேலூயா ரீகா நாராமா ஷீனி பௌது நலரபா ஆமென். எங்களிடத்துல எந்த காரியத்துக்கு முடிவு எடுக்கணும், எந்த காரியத்துல நாங்க போகணும், இந்த இடத்துல நிக்கணுமா நிக்க கூடாதா, யார் இடத்துல பேசணும் ஹல்லேலூயா ரீகாத நமல பருது நாத நீக்கதனிலரபா ஆமென். எங்களிடத்துல நாங்க பேசுகிற நீங்க பேசுகிற அனுபவத்தை அப்பா நாங்க பெற்றுக்கொள்ளணும், எங்க பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பதான் நாங்க வஞ்சிக்கப்படாம இருப்போம் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல. அப்ப பிசாசன் யார வஞ்சிக்கலான்ட்டு ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா யார விழத்தள்ளலான்ட்டு இருக்கிறான் ஏசப்பா. ஆனா ரத்தத்தோட மாம்சத்தோட உங்களுக்கு போராட்டம் கிடையாது, அந்தகார லோகாதிபதிகளோட வானமடத்து சேனைகளோட தான் உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. நாங்க அப்படிப்பட்டவர்களை அறிந்து கொள்ளுகிற அப்பா அவங்களுக்கு பின்னால என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறங்கிறத அறிந்து கொள்ளுகிற அப்பா அப்படிப்பட்டதான ஒரு கிருபைய ஆமென் ஆண்டவரே எங்களுடைய அறையில அப்பா வீட்டுல பூட்டு இருக்கிற அறைக்குள்ள ஹல்லேலூயா ரிகதனி மிமிஷன் அரோதுனா தினிகதனி மிமீத நலரதனலரபா ஆமென் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை அப்பா எங்களுக்கு கொடுங்கப்பா, அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. ஆமென். யார் எப்படிப்பட்டவங்க அந்த பகுத்து அறிகிற அப்பா கிருபையை கொடுங்கப்பா. யாருக்குள்ள எந்த ஆவி ஆண்டவரே அப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறங்கிறத அறிந்து கொள்ளுகிற கிருபைய ஆமென். அந்த அபிஷேகத்தை ரீப பௌஷ நீக்கனரதுனலரபா அப்பா எங்க ஒவ்வொருத்தருக்குள்ள நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்துல இருந்து அப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த ஒரு வல்லமைய அப்பா அந்த வரத்தை எங்களுக்குள்ள ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா அப்பா எங்க பிள்ளைகளுக்குள்ளாக ஊற்றுங்க அப்படியாக ஆமென் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்டுடைய வழி நடத்துதல பிள்ளைங்க நடக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க, அந்நிய பாஷையின் அனுபவத்தை கொடுங்க. தங்க ஆண்டவரே பக்தி உள்ள விருத்தி அடையணும்னா அப்பா அந்நிய பாஷை வேணுமேப்பா ஹல்லேலூயா ரீப அப்பா எல்லா நேரமும் ஆண்டவரே நாங்க மற்றவருடைய அப்பா ஆலோசனைகளை கேட்டு நிற்க முடியாதப்பா ஆமென் ஆண்டவரே. எங்களோடு வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா ரோதுனோ ஷீகனாரதனி மிமீனி கதனல ரோதுனோ ரதனக்கதனலரபா ஆமென். எங்களை போதித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, சத்தியத்தின்படி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது, ஆபத்தையும் ஆண்டவரை நியாயத்திற்பை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆமென் அப்பா ஹல்லேலூயா ரோதுனால ரபௌஷனி கனரதபா ஞானத்தையும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அப்பா ஹல்லேலூயா ரூதுனார பஷ்யக்க நாலரதுனபா ஆலோசனை பலனையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா ரிகதோன ரிமிமிஷனி கனரதுனபா அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்யும் பொழுது ஹல்லேலூயா ரூதுனோலோ ஷீகனாரதுனபா அப்பா நாங்க வழி தவறி போகாதபடிக்கும் ஆமென் ஹல்லேலூயா ரூதுன பௌஷன் யாருடைய வஞ்சனையான ஆண்டவரே வலைக்குள்ள விழாதபடிக்கும் ஹல்லேலூயா ரிகதனி மிமீனி ரிஷிகரி கோதுனாரதனால ரிதனி மிமி கதனலரதனபா ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்க பாதுகாத்து கொள்ளப்படுவேமப்பா. நீங்க கிறிஸ்தவ ஜனங்கள் பாதுகாத்து கொள்ளப்படுவாங்களேப்பா ஹல்லேலூயா ரிப பௌஷனி கனரதுன மோதுனி அப்படிப்பட்டதான் ஆண்டவரே விசேஷித்த ஆவியை ஆண்டவரே எங்களுக்குள்ள ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா ரிப போதுனலர போது நீக்க நெறிதிரபா எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆமென். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுடைய பலவீனங்களில் எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஹல்லேலூயா ரிகதனி மிமீனி லர ரிஷிகனரதுனலரதுனலரபா ஆமென் ஆண்டவரே. சத்துருவானவர் எங்களை விழ தள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்தாலும் ஹல்லேலூயா ரூகதோ நமாஷி நீக்க நேரதுலபா எங்களுக்காக ஆண்டவரே வைராக்கியமாக எழும்பி
செய்த ஆண்டவரே பராக்கிரமசாலியாக அப்பா எங்களோடு ஆண்டவரே அப்பா ஹalleluya ரீகலோனரபா அமீன் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹalleluya அப்பா அப்படிப்பட்டதான கிருபை எங்க ஒவ்வொருத்தர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருத்தரையும் சாட்சியா நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் நாங்க ஆண்டவரே நீங்க செய்கிற செயல்களையும் அதிசயங்களையும் அப்பா நாங்க மற்றவர்களுக்கு விவரித்து காண்பித்து அப்பா நீ உங்களுடைய நாமத்தை நாங்க பிரஸ்தாபப்படுத்தவும் அப்பா உங்களுடைய கல்வாரி அன்பு ஆண்டவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் தக்கதான ஒரு கிருபையை அப்பா எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் அப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக ஆமெனப்பா ஹalleluya ருதுன பௌஷினி கனரதரவா அப்பா கடந்து செல்லணும் தகப்பனே ஹalleluya ருதுன நிமிஷினி கனரதரவா ஒவ்வொரு நாள் அந்த நீச்சலால தூக்கல ஆண்டவரே அப்பா எங்களை கொண்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா ஹalleluya ரிகதனி நிமிஷினி கனரதரவா எங்களுக்கு இப்ப உங்களிடத்துல பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருந்தனா கூட அப்பா அதை நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் எல்லா மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட்டுருங்கப்பா ஆமென் நீங்க வெறுக்கிற காரியங்களை அருவருப்பான காரியங்களை எடுத்து போட்டுருங்கப்பா இன்னும் ஆண்டவரே நீச்சலான செஞ்சு ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள அபிஷேகம் மற்றவர்களுக்குள்ள கடந்து செல்லணும்ப்பா உங்களுடைய அன்பை நாங்க அது மூலமா காட்டணும் இயேசுப்பா எங்க வாழ் ஆண்டவரே தலைமுறை பிள்ளைகளுக்கு காட்டணும் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்டதான கிருபை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா விசேஷித்த ஆவியினால நிரப்புங்கப்பா விசேஷித்த ஆவியினால நிரப்புங்கப்பா நீங்க தானியலோட இருந்தீங்களப்பா உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சுல்லப்பா அப்படிப்பட்டதான அந்த விசேஷித்த ஆவியினால ஹalleluya ருதுன லரிபி கதரவை ஒவ்வொருத்தர் நிரப்பி ஆண்டவரே அப்பா நாங்க ஒளியை ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரகாசிக்கத்தக்கதாக ஆமென் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஒளியை நாங்க மற்றவர்களுக்கு காண்பிக்கிறப்பா ஆமென் ஆண்டவரே மலையில இருக்கிற பட்டணம் வளைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னீங்களப்பா ஆமென் நாங்க மற்றவர்கள் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கத்தக்கதான ஒரு கிருபையை அப்ப நீங்க கொடுக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஞானத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரமபிதாவே ஆமென். Thank you.